நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. கல்வின்னு வந்துட்டா அங்க சமரசம் செஞ்சுக்கூடாது. ஒரு மாணவனே ஒரு வருங்கால மாணவன்ற வருங்கால தலைவன், அவனை செதுக்கிற இடம் தான் பள்ளிக்கூடம். 8வது வரைக்கும் ஆல் பாஸ்ன்னும் போது மாணவனுக்கும் படிக்கிற ஆர்வம் இருக்கிறது இல்ல, ஆசிரியர்களுக்கும் நடத்துற ஆர்வம் இருக்குல்ல, எப்படி இருந்தாலும் பாஸ். இந்த முறை அரசு பள்ளிகள்ல 3 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் சேர்ந்திருக்கிறாங்கன்னு நேத்து முதலமைச்சர் சொன்னாரு. கரெக்ட் தான். 3 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் 1வதுல இருந்து சேர்ந்தாங்களான்னு பார்க்கணும். அங்கன்வாடியில சேர்ந்த மாணவர்கள் எல்லாம் எடுத்து நாங்க 3 லட்சம் பேரை சேர்த்துறோம்னா 1வது வந்து சேர்றானா? அதுதான் நான் கேட்கிறேன். தெலுங்கோ, கன்னடமோ, உருதோ படிக்கிறவங்க அது 3வது மொழி இல்லையா? இல்ல, அவங்க மொழி சிறுபான்மையினரா இருக்கிறாங்க. தமிழை திணிக்கிறேன்னு எழுத மாட்டேன்னு போராட்டம் பண்றாங்க சார். கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கி இருக்கிறாங்க. 15 வருஷமா தமிழ் எக்ஸாம் வைக்க முடியல. போன வருஷம் தான் தமிழ் அவங்களுக்கு கட்டாய பாடமா வச்சிருக்கிறாங்க. 15 வருஷமா தமிழ்நாடு அரசு போராடி தான் தமிழ்நாட்டுல தமிழை கட்டாயம்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ +1 இல்லைன்ற போது இது தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவாக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாகவும், தேசிய கல்விக் கொள்கையில 3வதுக்கு பொது தேர்வு, 5வதுக்கு பொது தேர்வு, 8வது ரத்து பண்ணிட்டாங்களே, அதை விட்டுட்டா 10வது 12வதுக்கு மட்டும்தான் பொது தேர்வு, +1க்கு பொது தேர்வு இல்ல அப்படின்னு தேசிய கல்விக் கொள்கைக்கு சொல்லுது. இது தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு பார்ட் இவங்க நாங்க செஞ்சுட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்றாங்க. அவ்வளவுதான். 3வது பொது தேர்வு இல்லைங்க, ஆனா எண்ணும் எழுத்தும்ன்ற ஒரு ஸ்கீம் இருக்குங்க குழந்தைகளுக்கு. அந்த ஸ்கீம் என்ன ஸ்கீம்? எண்ணும் எழுத்தும்னு சொல்லி அவங்க ஒரு தேர்வு வைக்கிறாங்க. குழந்தைங்க எண்ணும் எழுத்தும் கத்துக்கிட்டு இப்ப நடந்துகிட்டு இருக்கா? நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எதை தமிழ்நாடு அரசு இன்னும் அமல்படுத்தாம இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரிதான் இப்ப +1 கேன்சல் பண்ணது தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு பார்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஹாஸ்டல் பையனுக்கு உப்புமா போடுறாங்க, சிறை கைதுக்கு சிக்கன் போடுறாங்க. இதுதான் உங்க சமூக நீதியா சார்? நடத்துறது டைம் கொடுக்கலன்றீங்களா, இல்ல உங்களுக்கு நடத்துவதற்கான ஆள் பலமே இல்லைன்றீங்களா? தேவையான டைம் கொடுக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். எதுக்கோ கோடிக்கணக்கில் ஒரு செலவிக்கிறதுக்கு 80 கோடின்றீங்க. நூலகம் கட்டுறதுக்கு 100 கோடி ஒதுக்குறாங்க சார். அரசு பள்ளியில டாய்லெட் கட்டுறதுக்கு 50,000 கொடுக்க மாட்டேன்றாங்க சார். இருக்கிற சப்ஜெக்டை மனப்பாடம் பண்ணிட்டு எஸ்ஐ எழுதுற மாதிரி எழுதுன்றாங்க. இன்னைக்கு எப்படிங்க ஆங்கிலத்துல 100க்கு 100 எடுக்கிற குழந்தைய கூட்டு 5 நிமிஷம் தமிழ்ல இங்கிலீஷ்ல பேச சொல்லுங்க பார்க்கலாம். பேச மாட்டாங்களா? பேச சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு சப்ஜெக்ட் தான் தெரியும், ஆங்கிலம் தெரியாது. போதையில போயிட்டு போதை போட்டு போய் அடிக்கிறான். ஒரு பக்கம் சாயந்தரம் 5 மணிக்கு மேல ஆச்சுன்னா சமூக விரோதிங்க ஸ்கூல் உள்ளே உட்காந்து சரக்கு அடிக்கிறான்னு நிறைய ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் பண்றான். இன்னொரு பக்கம் பள்ளி நேரத்திலேயே மாணவர்கள் போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க, கூலி போடுறான், ஹன்ஸ் போடுறான், போதை போட்டு வரான்னு சொல்லிட்டு ஒரு புகார் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஆசிரியர்களுக்கு என்ன பாதுகாப்பு செஞ்சு கொடுத்துருக்கீங்க? இங்க எல்லாமே கட்டாயத்தின் பேர்ல. நாங்க இப்போ ஒரு விளையாட்டு போட்டிகள்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கலந்துக்கணும், நீ எம்இஸ்ல அப்டேட் பண்ணுன்றான். சரி, எம்இஸ்ல அப்டேட் பண்ணலான்னு போனா எம்இஸ் சர்வர் முடங்கி இருக்கு. எல்லா பக்கமும் சிக்கல் சார். இதை சரி பண்றதுக்கு போக்கஸ் பண்ணணும். கல்வி அமைச்சர் இதுலதான் போக்கஸ் பண்ணணும் சார். இப்ப நானும் பெயர்கள் பின்னால சாதி போடுறதை எதிர்க்கிறேன், அதை நானும் ஒத்துக்கல. சரி, ஓகே. ஆனா நான் கேட்கறது என்னன்னா, சாதியை ஒழிக்கணுமா, சாதியை ஏற்றத்தாழ்வு ஒழிக்கணுமா? அதுதான் முக்கியம். சாதியை ஏற்றத்தாழ்வு ஒழிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இன்னைக்கு ஒரு தூய்மை பணியாளர் எடுக்கிறேன்னா இந்த சமூகத்துல இருந்து தான் எடுக்குவேன், இந்த சமூகத்துல இருக்கிறவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ்ன்றான். ஏன் மற்ற சமூகத்துல நீ எடுக்கிறது இல்ல? ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினராக சமூக செயற்பாட்டாளரும் கல்வியாளருமான திரு வடிவேல் சுப்பிரமணியம் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம், எப்படி இருக்கீங்க? மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. தொடர்ச்சியாக உங்களை நான் சமூக வலைதளங்களை பார்த்துருக்கிறேன், ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். ஸோ முதல் முறையாக நேரில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. எனக்கு இது சேனல்ல முதல் இன்டர்வியூ. ஃபர்ஸ்ட் என்ன அங்கீகரிச்சிருக்கிற ஃபோர்த் எஸ்டேட்டுக்கு நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேற்றைக்கு தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடுக்கென்று மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. துணை முதலமைச்சர் பெற்றுக்கொண்டார்.
அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் உட்பட எல்லாரும் வந்து அதை வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாநில கல்விக் கொள்கை அப்படிங்கிறதுக்கான குழுவை 2022 போட்டாங்க. 2022 போடப்பட்ட பிறகு இந்த 4 ஆண்டுகள் கிட்டத்தட்ட முடிய போகிற நேரத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் பல முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் துணை முதலமைச்சர் சொல்கிறாங்க, புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்தவர் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின். அன்றைக்கு இந்திய எதிர்த்தார் பெரியார், இன்னைக்கு இந்த மாதிரி எதிர்க்கிறாரு அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணி பேசியிருக்கிறாரு. ஒரு கல்வியாளரை எப்படி பார்க்குறீங்க இந்த முயற்சியை? முதற்கண் இந்த முயற்சியை வந்து தேர்தல் அரசியல்னு தான் நான் சொல்லுவேன். என்ன கிட்டத்தட்ட பிஜேபி தலைவர் அண்ணாமலை கூட சொன்னார், இது வந்து ஜெராக்ஸ் எடுத்திருக்காங்கன்ட்டு. கல்வித்துறையில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், புதிய கல்விக் கொள்கைன்றது ஏற்கனவே இருக்கிற தேசிய கல்விக் கொள்கையில் இவங்க செயல்படுத்தாத விட்ட சில திட்டங்களை மட்டும் ஆட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான். கிட்டத்தட்ட தேசிய கல்விக் கொள்கை 2020 இருக்கிற பெரும்பாலான திட்டங்களை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாடு அரசு வந்து இவங்க பேரில் நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதில் விடுபட்டதையும் ப்ளஸ் இவங்க என்ன நினைச்சாங்களோ அதையும் சேர்த்து தான் இங்கே கொண்டு வராங்க. ஆட்சி முடிகிற நேரத்தில் இதை கொண்டு வந்து இதை அமலுக்கு கொண்டு வர்றதுன்றது ஆகாத வேலை. ஏன்னா கல்வியாண்டு ஆரம்பித்து பாதி முடிஞ்சு போயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் கொண்டு வராங்கன்னா நாங்கள் ஏதோ ஒன்று செய்கிறோம், இப்போ 4 வருஷமாக செய்யாமல் இப்போ திடீர்னு செய்கிறாங்கன்னா அரசியல் சூழல் களம் வந்து திமுகவுக்கு எதிராக இருக்குது, அதனால் மடை மாற்றணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்களே ஒழிய மாணவர்கள் மேலே உண்மையான அக்கறையில் செய்யலை. மாணவர்கள் மேலே உண்மையான அக்கறை இருந்திருந்தால் செய்ய வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது பள்ளிகளுக்கு. ஏன்னா இங்கே வந்து இப்போ மாணவர்களை வந்து அரசாங்கமே 2 விதமாக நடத்துது. ஒன்று வந்து அரசு பள்ளி மாணவர்கள், அவர்களை வந்து ஒரு மோசமாகவும், தனியார் பள்ளிகளுக்கு மிகப்பெரிய அளவில் சலுகைகளும் கொடுக்குறாங்க. இப்போ தனியார் பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. மாணவர்கள் அப்படின்போது மாணவர்களுக்கான எதுவுமே வந்து இங்கே இல்லை, அரசு பள்ளி மாணவர்களுக்கு தான் காலை சிற்றுண்டி கொடுக்குறாங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கு தான் வந்து பல விதமான முக்கியமான புத்தகம் தொடர்பாக இருக்கட்டும், பல விஷயங்களில் வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 981 மாணவர்களை வெளிநாடுகளுக்கு அழைச்சிட்டு போகிறதாகவும் பல முக்கியமான உயர்கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதாகவும் முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு. பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லா மாணவர்களுக்கும் அது கிடைக்குதான்றது ரொம்ப முக்கியம். இப்போது ஒரு தனியார் பள்ளி மாணவன் 8வது வரைக்கும் உயிரெழுத்து மெய்யெழுத்தோ ஏபிசிடியோ இல்லை அடிப்படை கணிதம் வாய்ப்பாடு கூட தெரியாமல்லாம் வரமாட்டான். ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் 8வது வரைக்கும் உயிரெழுத்து மெய்யெழுத்து தெரியாமல் இருக்கிறான், அடிப்படை கணிதமோ அடிப்படை ஏபிசிடி கூட தெரியாமல் இருக்கிறான்றது வந்து அரசாங்கமே ஒத்துக்கிட்டாங்க. எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னா, ஆனாவனா தெரியாமல் எப்படி என்ன வர முடியும்? ஆமாம் சார், போன மாதம் திறன் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் கொடுத்துருக்காங்க அரசு பள்ளியில். 6, 7, 8 மாணவர்களுக்கு அடிப்படை தமிழ், அடிப்படை ஆங்கிலம், அடிப்படை கணிதம் தெரியுதான்னு ஒரு தேர்வு வச்சு அதில் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்றதுக்காக திறன் ஒரு புத்தகத்தை உருவாக்கி ஆசிரியர்களுக்கு திறனில் தனியாக 1 மாதத்துக்குள்ளே அந்த போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணி குறைந்தபட்சம் அந்த பசங்களுக்கு உயிரெழுத்து மெய்யெழுத்து படிக்க வைக்கணும் அப்படின்னுறாங்க. என்ன காரணம்னா 8வது வரைக்கும் ஆல் பாஸ். இது வந்து ஒரு வகையில் எல்லா மாணவர்களும் படிக்கணுன்றதுக்காக கொண்டு வந்த திட்டமாக பார்த்தாலும், இன்னொரு வகையில் கல்வி சூழலை வந்து கெடுக்கிற ஒரு திட்டமாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா கல்வின்னு வந்துட்டா அங்கே சமரசம் செஞ்சுக்கூடாது. ஒரு மாணவனே ஒரு வருங்கால மாணவன்றவன் வருங்கால தலைவன், அவனை செதுக்கிற இடம் தான் பள்ளிக்கூடம். 8வது வரைக்கும் ஆல் பாஸ்ன்னும் போது மாணவனுக்கும் படிக்கிற ஆர்வம் இருக்கிறது இல்லை, ஆசிரியர்களுக்கும் நடத்துகிற ஆர்வம் இருக்குல்ல. எப்படி இருந்தாலும் பாஸ். சரி, 8வது வரைக்கும் பாஸ். 9வதுல அவங்களுக்கு ஏதோ தெரியலன்னு தேக்கம் போட்டால் 9வதுல தேக்கம் இருக்கக்கூடாது, 10வதுல தூக்கி போடுன்றாங்க. 10வதுல பாஸ் ஃபெயில் ஆனால் சப்ளிமெண்ட்ரி வச்சு அடுத்து கொண்டு போய் +1ல சேர்த்துன்றாங்க. இல்லை 9வதுலேருந்து 10வதுக்கு வந்த மாணவன் இடைநிற்றல் வரமாட்டேன்றான் அப்படின்னா அவன் வருஷம் ஃபுல்லும் ஸ்கூலுக்கு வரலன்னா கூட எக்ஸாம் டைமில் அவனுக்கு கம்பல்சரி ஹால் டிக்கெட் கொடுத்து அவனை எக்ஸாம் அட்டன் பண்ண வைங்க, நீங்கள் போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது கல்வித்தரம் எங்கே இருக்குது? ஏன்னா தனியார் பள்ளிகள் இது கிடையாது. தனியார் பள்ளிகளில் 9th நிறுத்துறான், டிசி கொடுத்து வெளியில் அனுப்புகிறான். 10வதுல படிக்கலன்னா அவனை ஸ்கூல் விட்டு அனுப்பிட்டு ப்ரைவேட் எக்ஸாம் எழுத வைக்கிறாங்க. அப்போ அவங்களோட தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்குது சார். ஒரு 12,000 ஸ்கூலில் கிட்டத்தட்ட 50 லட்சம் தனியார் பள்ளி மாணவர்கள் படிக்கிறாங்க. 60,000 அரசு பள்ளிகளில் அதே எண்ணிக்கையிலான மாணவர்கள் தான் படிக்கிறாங்க. பள்ளிகளுக்கு ஏன் வரமாட்டேன்றாங்கன்ற ஒரு காரணம். இந்த முறை அரசு பள்ளிகளில் 3 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் சேர்ந்திருக்கிறாங்கன்னு நேற்று வந்து முதலமைச்சர் சொன்னார். கரெக்ட் தான். 3 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் 1வதுலேருந்து சேர்ந்தாங்களான்னு பார்க்கணும். அங்கன்வாடியில் சேர்ந்த மாணவர்கள் எல்லாம் எடுத்து நாங்கள் வந்து 3 லட்சம் பேரை சேர்த்துறோன்னா 1வது வந்து சேர்றானா? 1வதுலேருந்து 5வதுக்கு வந்து சேர்றாங்களா? கிடையாது. ஓகே, 6வதுக்கு மேலே வந்து சேர்றவங்களுக்கு தான் அரசு வேலையில் அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்குதுன்றதால அடிப்படை கல்வியை தனியார் பள்ளியில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சில பெற்றோர்கள் இங்கே கொண்டு வராங்க. அதே மாதிரி
நாங்க இருமொழி கொள்கை தான் ஃபாலோ பண்றோம் அப்படின்றாங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான். தமிழ்நாடு வந்து என்னைக்குமே வந்து 3வது மொழிக்கு எதிர் தான். ஆனா அது எல்லாருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இப்போ ஒரு மொழி சிறுபான்மை வழியில நான் தெலுங்கு படிக்கிற புள்ள 3 லாங்குவேஜ் படிக்குது, கன்னடா படிக்கிற புள்ள 3 லாங்குவேஜ் படிக்குது, உருது படிக்கிற புள்ள 3 லாங்குவேஜ் படிக்குது. தனியார் பள்ளிகள் சிபிஎஸ்ல கம்பல்சரி 3 சப்ஜெக்ட் படிக்கிறாங்க. ஆனா அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் இருமொழி கொள்கை. ஏன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த சுதந்திரம் கொடுக்கறது இல்ல? பாட சுமை, நாங்க ஹிந்தியை எதிர்க்கிறோம், சரி ஹிந்தி வேணா வேற லோக்கல் லாங்குவேஜ் கொடுக்குறான்ட்டு சொல்லலாம். உடனே டே பிஜேபி அடிமை சங்கி குலக்கல்வியை கொண்டு வரோம் அப்படின்றாங்க. கிடையாது. அப்படி பிஜேபி அடிமை அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்? தனியார் பள்ளிகள்லயும் ஹிந்தி, இப்போ இன்னைக்கு கல்விக் கொள்கை அறிவிச்ச அந்த முதல்வர் குடும்பம் நடத்துற பள்ளிகள்ல இருந்து இன்னைக்கு அமைச்சரவையில் இருக்கிற எல்லா அமைச்சர்கள் நடத்துற பள்ளிகள்லயும் மும்மொழி கொள்கை இருக்கு. இப்ப அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் அதை கத்துக் கொடுத்தா என்ன தப்புன்னு ஒரு கேள்வி என்ன மாதிரி. ஏன்னா என் வீட்டுல 4 பிள்ளைங்க படிக்கிறாங்க, என் வீட்டுக்குள்ள ஒரு மொழி எக்ஸ்ட்ரா கத்துக்கிறது என்ன இருக்கு? இதே அரசு நிதி உதவி பெறும் மொழி சிறுபான்மை பள்ளியில எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறீங்கல்ல. அப்ப அவங்களுக்கு இல்லாத சுமை இவங்களுக்கு எங்க வந்துட போகுது? ஒரு உருது வழியில படிக்கிற பையனோ தெலுங்கு வழிக்கு படிக்கிற பையனோ தமிழ்ல எழுதல்னாலும் பரவாயில்ல, தமிழ் தெரியாமையே தமிழ் எழுதாமையே நீ மேல் படிப்புக்கு போலான்ற ஒரு ஸ்கீமு கொடுக்குறப்போ ஏன் வீட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றீங்கன்ற ஒரு கேள்வி, ஒரு சராசரி தகவல் எனக்கு வருது இல்ல. இல்ல 3வது மொழி கட்டாயம்ன்றீங்களா? படிக்கணும்ன்றீங்களா? கட்டாயமா வேணும்ன்றீங்களா? இல்ல கட்டாயம் வேணும், விருப்பத்துக்கு கொடுங்க, ஆப்ஷனல்ல கொடுங்க, பாஸ் ஃபெயிலே கொடுக்காதீங்க. குறைந்தபட்சம் கத்து கொடுக்கறதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம் இல்லையா? விருப்பம் இருக்கிறவங்க படிங்க, விருப்பம் இல்லாதவங்க போகணும்னு சொல்லலாம் இல்லையா? அது ஒரு மறைமுக இந்தி திணிப்பு தானே தமிழக அரசு தொடர்ச்சியா எடுத்து. 3வது மொழின்னா இந்தினா ஏன் வரீங்க? இப்ப தமிழ்நாட்டுல அதுதான் நான் கேக்குறேன். தெலுங்கோ கன்னடமோ உருதோ படிக்கிறவங்க அது 3வது மொழி இல்லையா? இல்ல அவங்க மொழி சிறுபான்மையினரா இருக்கிறாங்க. தமிழை திணிக்கிறேன்ட்டு எழுத மாட்டேன்னு போராட்டம் பண்றாங்க சார். கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கி இருக்கிறாங்க. 15 வருஷமா தமிழ் எக்ஸாம் வைக்க முடியல. போன வருஷம் தான் வந்து தமிழ் அவங்களுக்கு கட்டாய பாடமா வச்சிருக்கிறாங்க. 15 வருஷமா தமிழ்நாடு அரசு போராடி தான் தமிழ்நாட்டுல தமிழை வந்து கட்டாயம்னு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்த இப்போ புதிய கல்விக் கொள்கை எதிர்த்து தான் தமிழக அரசு இப்போ இதை கொண்டு வந்திருக்கிறான்னு சொல்றாங்க. இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த 11ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு ரத்து அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. அதே போல 8th வரைக்கும் ஆல் பாஸ்ங்கிறது கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் ஆரம்ப கல்வியில இருந்து பல்கலைக்கழக கல்வி வழிக்கும் தமிழ் வழியிலான கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதே போல மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வரணும்னு பேசியிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? நல்லதா சார். நாங்க வந்து இப்ப கிடையாதுங்க, மாநில பட்டியல்ல இருந்து ஒத்திசைவு பட்டியல் மத்திய பட்டியலுக்கு போனப்போ இருந்து நம்ம எதிர்க்கிறோம். தாரை வார்த்து கொடுத்ததே இவங்க தான். தாரை வார்த்து எமர்ஜென்சி பீரியட்ல தாரை வார்த்து 45-50 வருஷமா இவங்க பேசல. இன்னைக்கு பேசுறாங்கன்னா அவங்களுக்கு பேச வேண்டிய அவசியம், பேச வேண்டிய சூழலை வந்து இந்த இளைய சமுதாயம் உருவாக்கி இருக்கு. அதனால பேசுறாங்க மத்திய பட்டியல இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். நீட் அறிமுகம் படுத்தினப்பவே நாங்க தமிழ் தேசியவாதிகள் கல்வியாளர்கள் எல்லாரும் சேர்ந்து சொன்ன விஷயம், நீட்டை வந்து நம்மளால ரத்து பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வந்தா நம்ம பள்ளி நம்ம விருப்பத்துக்கு நம்ம நடத்திக்கலாம், நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஒத்திசைவு பட்டியலில் மத்திய பட்டியலில் இருக்கிறதுன்றதால தான் நம்மளால நீட்டை எதிர்க்க முடியல. உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு நம்ம கட்டுப்பட வேண்டியிருக்கு. அதே மாநில பட்டியலுக்கு இருந்திருந்தா இந்த நீட் பிரச்சனையே நம்மளுக்கு வந்திருக்காதுன்னு சொல்றோம். அதே மாதிரி நீட்லயும் வந்து மிகப்பெரிய துரோகம் அரசு பள்ளி மாணவர்கள் இழைக்கப்பட்டிருக்கு. நீட்டை ரத்து பண்ணுவோம்னு சொன்னோம், இன்னைக்கு வரைக்கும் 7.5 ரிசர்வேஷன் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த பிறகு இப்போ நடக்குது சார். ஆனா திமுகவின் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? இந்த 7.5% 10% மாத்தோம். ஃபர்ஸ்ட் நீட்டை ரத்து பண்ணுவோம்னாங்க, அப்புறம் 7.5% 10% மாத்தோம்னாங்க. இப்போ 7.5% 10% மாத்திருந்தா இந்த 4 வருஷத்துல கிட்டத்தட்ட பிடிஎஸ்லயும் எம்பிபிஎஸ்ல எல்லாம் சேர்த்து 1000 மாணவர்கள் வந்து மருத்துவர்கள் ஆயிருப்பாங்க கூடுதலா. ஓகே, அந்த வாய்ப்பை நீங்க ஏன் கொடுக்கல? நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி தானே. அரசு பள்ளி மாணவர்கள் மேல அரசுக்கு அக்கறையெல்லாம் கிடையாது. +1 தேர்வை ரத்து பண்றாங்கன்னா அதை ரத்து பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா +1 மார்க் வந்து கம்பல்சரின்னு எங்குமே சொல்லல. +1க்கு ஏன் கொண்டு வந்தாங்க? நீட் JEE மாதிரி போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதற்காக +1 +2 2 பாட புத்தகங்களையும் அவன் ப்ரிப்பேர் ஆனான்னா போட்டிக்கு போறதுக்கும் அது ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குது. +1 எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுங்கிறது என்னப்பா 10வது பப்ளிக் 11 பப்ளிக் 12 பப்ளிக்னா ஒரு மன அழுத்தம் குழந்தைங்களால அதை தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. அப்படி நினைக்கலாங்க. இப்போ 8வது வரைக்கும் ஆல் பாஸ், திடீர்னு 9வது வச்சுட்டு 9வது தேக்கம் இல்லை 10வது எக்ஸாம் எழுதுறீங்க. பப்ளிக் எழுதுனது அந்த பையன் +1ல நம்ம எதுவும் படிக்க தேவையில்லை, +2ல போய் படிச்சா போதும்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் அவனோட படிக்கும் ஆர்வமே குறைஞ்சிருது இல்லை. அவனை மறுபடியும் படிக்கிற ஆர்வத்துக்கு கொண்டு வந்து +1 +2 கொண்டு போறதுக்குள்ளே ஆசிரியர்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருது. அதாவது தனியார் பள்ளிகள் வந்து
+1 பாடத்தையே எடுக்க மாட்டாங்க. நேரடியா +2 பாடத்தை தான் எடுக்குவாங்க. ஓகே, அதாவது +1 எக்ஸாம் இல்லாத போது சொல்றீங்க நீங்க. +2 எக்ஸாம் இல்லன்னா தனியார் பள்ளிகள் என்ன பண்ணுவாங்க? இப்போ +1 இருக்கிறதால தான் அவசரமா +1 சப்ஜெக்ட் முடிச்சிட்டு இப்போ கூட +2 சப்ஜெக்ட +1லயே எடுக்கிறாங்க. ஓகே, ஏன்னா அதுதான் அவங்களுக்கு முக்கியன்றதால. இப்போ +1 இல்லன்ற போது இது தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவா கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாவும் தேசிய கல்விக் கொள்கையில 3வதுக்கு பொது தேர்வு, 5வதுக்கு பொது தேர்வு, 8வது ரத்து பண்ணிட்டாங்களே. அதை விட்டுட்டா 10வதுக்கு 12வதுக்கு மட்டும்தான் பொது தேர்வு, +1க்கு பொது தேர்வு இல்ல அப்படின்னு தேசிய கல்விக் கொள்கைக்கு சொல்லுது. இது தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு பார்ட் இவங்க நாங்க செஞ்சுட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்றாங்க. அவ்வளவுதான். தேசிய கல்வி காப்பி அடிக்கிற மாதிரி பேசுறீங்க நீங்க. ஆமா சார். இப்போ 3வது பொது தேர்வு இல்லைங்க, ஆனா எண்ணும் எழுத்தும்ன்ற ஒரு ஸ்கீம் இருக்குங்க குழந்தைகளுக்கு. அந்த ஸ்கீம் என்ன ஸ்கீம்? எண்ணும் எழுத்தும்னு சொல்லி அவங்க ஒரு தேர்வு வைக்கிறாங்க. குழந்தைங்க எண்ணும் எழுத்தும் கத்துக்கிட்டு இப்ப நடந்துகிட்டு இருக்கா? ஆமா, நடந்துகிட்டு இருக்கு. 3வதுல வைக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அறிவியல்ல புது புது கருவிகளை பயன்படுத்துறதை கத்துக்கணும் அப்படின்ட்டு தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது. இவங்க வானவில் மன்றம் நடத்துறாங்க. தனியார்கள் கிட்ட இருந்து நிதி உதவி வாங்கலாம், பெருநிறுவனங்கள் கிட்ட இருந்து நிதி உதவி வாங்கி பள்ளிக்கூடங்களை நடத்தணும். இப்போ சமீபத்துல கூட தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகளை தத்தெடுத்துக்கொண்டு தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு பார்ட் தான். அவங்க சொல்றாங்க நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இவங்க அதை தான் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. தேசிய கல்விக் கொள்கையில சொல்றாங்க குழந்தைகள் காலை சிற்றுண்டி சாப்பிட்டாக்கா கற்றல் திறன் மேம்படும், அதனால அவங்களுக்கு காலை சிற்றுண்டி கொடுக்கணும், மதியத்துல கொண்டை கடலை மாதிரி கொடுக்கணும் அப்படின்னாங்க. வாரத்துல 3 நாள் முட்டை, மீதி நாள் கொண்டை கடலை, பச்சை பயிர் இந்த மாதிரி வேக வச்சு கொடுக்குறாங்க. அப்போ இது தேசிய கல்விக் கொள்கை தான் கொண்டு முதல்வரின் காலை சிற்றுண்டி திட்டம்னு கொடுத்துருக்குறாங்க. நீங்க எதை தமிழ்நாடு அரசு இன்னும் அமல்படுத்தாம இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரிதான் இப்போ +1 கேன்சல் பண்ணது தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு பார்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அப்ப இதன் மூலமா மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன? குறிப்பா இந்த விவகாரத்துல நம்ம இவங்க கொண்டு வந்திருக்கிறத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இப்ப கரண்டா கிரவுண்ட்ல இருக்கிற பிரச்சனை என்ன? குறிப்பா ஆசிரியர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன தமிழக கல்வித்துறையில? சார், ஆசிரியர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அரசு பள்ளிகள்ல சரிவிகிதம் இல்லைங்க. இப்போ ஒரு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 5வது வரைக்கும் இருக்கிற ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல்ல 30 தான் ஸ்ட்ரென்த் இருக்கு, இன்னொரு ஸ்கூல்ல 300 ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆனா அங்க இருக்கிற ஆசிரியர்கள் தான் இங்க இருக்காங்க. குறைந்த 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் வேணும். அரசு பள்ளிகள்ல அதிகபட்சம் 40 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் வேணும். ஆனா இப்ப நாங்க வாணியம்பாடியில் இருக்க எங்க பள்ளிக்கூடத்துல 85 மாணவர்கள் ஒரு வகுப்பறையில் இருக்காங்க, 70 மாணவர்கள் 65 மாணவர்கள் இருக்காங்க. என்னன்னா ஆசிரியர் பற்றாக்குறை. ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி ஆசிரியர்களை போடுறது இல்லை. அவங்க ஒரு காலத்துல என்ன பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களோ 23 டீச்சர்ஸ்னா 23 டீச்சர்ஸ் தான், நீ ஸ்ட்ரென்த் எவ்வளவு நாள் எடுத்துட்டு போ, அவங்கள வச்சுதான் நடத்தணும். புது டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வகுப்பறைகள் வடிவத்துல வை. சினிமா பாக்குறாங்க, சினிமால என்ன சொல்றாங்களோ இல்ல பக்கத்து மாநிலக்காரன் வடிவத்துல உட்கார வைன்றான். இல்லைங்க, தரையே இல்லை. என் பையன் நேற்றுக்கு ஸ்கூலுக்கு போல, ஏன் பண்ணா ஸ்கூல்ல தண்ணி ஊறுதுப்பா, நான் போக மாட்டேன்னு சொல்றான். முதல்ல பள்ளிக்கூடங்கள் இங்க கவர்மெண்ட் ஸ்கூல், அதாவது அரசாங்கம் கற்றுக் கொடுக்குற பள்ளிக்கூடத்தோட கிளாஸ் ரூமோட அளவு 15க்கு 15. 15க்கு 15ல ஒரு மாணவனுக்கு 4 சதுரடி இடம் வேணும்னு சொல்றாங்க. எவ்வளவு பேர் உட்கார வச்சிருவீங்க? ஒரு கிளாஸ்ல 65 இருந்து 85 மாணவர்கள் இருக்கிறாங்கன்னும் போது அவங்க காலை குறுக்கி கீழே உட்காரதே பெரிய விஷயம். இதுல வடிவத்துல எங்க உட்கார வைக்குவாங்க? அதே மாதிரி கேரளால வாட்டர் பெல், இங்கேயும் வாட்டர் பெல். சரி, நல்லதுதான். நான் வாட்டர் பெல் வரவேற்கிறேன். ஏன்னா மாணவர்கள் தண்ணி குடிக்கவே மாட்டேங்கிறாங்க, குடிக்க வைக்கணும். ஏன் தண்ணி குடிக்க மாட்டேன்றாங்கன்றது ஒரு காரணம் இருக்கு இல்லையா? ஏன் குடிக்க மாட்டேங்கிறாங்க? அரசு பள்ளிகள்ல கழிவறைகள் இல்ல. அதாவது எங்கேயோ ஸ்விக்கி ஜொமேட்டோ ஊழியர்களுக்கு, தனியார் நிறுவனத்துல வேலை செய்யற ஊழியர்களுக்கு தனியார் நிறுவனம் தான் அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கணும். ஆனா இங்க என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் கட்டி கொடுக்குது குளிர்சாதன தங்கும் வசதி செஞ்சு கஷ்டப்படுறாங்க, வெயில்ல போறாங்க. அரசு பள்ளியில டாய்லெட் ஏன் கட்டி கொடுக்க மாட்டேன்றீங்க? கட்டின டாய்லெட்டை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஹவுஸ் கீப்பிங் செய்யற ஒரு ஆயாவை போட்டீங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்குறாங்க சார். 1000 ரூபாய்க்கு யாரு வேலை செய்வாங்க? மாசத்துக்கா? மாசத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. கிளாஸ் ரூம் சுத்தம் பண்றதுக்கு 250 ரூபாய் கொடுக்குறாங்க. யார் வருவாங்க? டாய்லெட்டுக்குள்ள அதுக்கு கழிவறை தூய்மைப்படுத்துறதுக்கான மெட்டீரியல் இருக்கிறது இல்ல, டேங்கு, மோட்டர் வசதி இதெல்லாம் யாரு பண்றாங்க அரசு பள்ளியில? அங்க இருக்கிற ஆசிரியர்களோ இல்ல அங்க இருக்கிற பெற்றோர்களோ இல்ல SMC பள்ளி மேலாண்மை குழுவோ அவங்களே காசை போட்டு பண்ணிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பண்ணிக்கிறாங்க. கெஞ்சி கூத்த. எங்க ஸ்கூல்லயே பாருங்க, 1200 மாணவர்களுக்கு ஒரு கழிவறை தூய்மை செய்யறதுக்கு ஒரு பெண் பணியாளர் 4000 ரூபாய் சம்பளம்,
பள்ளி வளாகத்தை சுத்தம் பண்றதுக்கு ஒரு பெண் பணியாளர் 5000 ரூபாய் சம்பளத்துல இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் மொத்தம் 1200 மாணவர்களுக்கு தேவையான அந்த சுகாதாரத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஆட்கள். எப்படிங்க 2 பேரால செய்ய முடியும்? அவ்வளவு 2 பேர் 4000 ரூபாய்க்கு அவங்க வந்து எவ்வளவு நேரம் செய்வாங்க சார்? இவ்வளவுதான் சார் செய்ய முடியும் அப்படின்றாங்க. அவங்கள வற்புறுத்த முடியாது, நம்மளால வற்புறுத்த முடியாது. அவங்களுக்கு ஒர்க் லோடு சார், எவ்வளவு செய்வாங்க? சரி, அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல் வாங்கி கொடுக்குறாங்களா? அதுவும் கிடையாது. அப்போ யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகுது. டாய்லெட்டு சுத்தமா இருக்கிறது எல்லாம் போறதே இல்லை. நிறைய பள்ளிகள்ல அவங்க வந்து 1000 ரூபாய்க்கு செய்யவும் மாட்டாங்க. டாய்லெட்டுக்குள்ளேயே என் மகளே டாய்லெட்டுக்கு போறது இல்லைங்க சார். காலையில போனா ஈவினிங் வீட்டுக்கு வந்துதான் மறுபடியும் அவங்களோட உடல் உபாதைகளுக்கு போறாங்க. குறிப்பா நான் 9ஆவதுக்கு மேல படிக்கிற பிள்ளைங்க டாய்லெட் பக்கம் திரும்பி கூட பாக்குறது இல்ல. கழிவறை சுகாதாரம் இல்லை. ஏன்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கவனம் கொடுங்கன்னு நாங்க சொல்றோம். அப்புறமா நீங்க வாட்டர் பில் அடிங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கலாம், அங்க போறதுக்கு ஒரு சுத்தமான கழிவறை இருந்தா தானே. இப்ப பாய்ஸ் எங்க ஒண்ணு போயிடுறோம். பெண் குழந்தைகளோட சுகாதாரம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அவங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகுது, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய அவங்க சொல்ல முடியாத துயரங்களை பெண் குழந்தைகள் அனுபவிக்கிறாங்களா? அதுல தானே நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஸ்விக்கி ஜொமேட்டோ ஊழியர்களுக்கு நம்ம குளிரூட்டப்பட்ட ரூம் கட்டி கொடுக்கறதாங்க ரொம்ப முக்கியம். இப்போ என் பிள்ளைங்க நாங்க ஒன்றும் அரசு பள்ளியில அனுப்புற எல்லாருமே வந்து தனியார் பள்ளியில படிக்க வைக்கிறது வக்கு இல்லாம அனுப்பல. என் பள்ளி என் உரிமை, என் ஊர்ல இருக்கு. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். என் வரி பணத்துல ஒரு ஸ்கூல் நடக்குது. என் பிள்ளைங்களை அனுப்புனா என்ன பார்த்து 4 பேர் அனுப்புவான் அப்படின்னு என்ன மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க குழந்தைங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கணும் இல்லையா? சரி, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல். இப்போ ஆதி திராவிடர் விடுதி, பிற்படுத்தப்பட்டோர் விடுதி எல்லாம் இருந்தது. நாங்க வந்து புரட்சி பண்றோம், வெறும் விளம்பரம் தான். இப்போ சமூக நீதி விடுதிகள் மாத்திட்டாங்க. இப்போ ஒரு ஆதி திராவிடர் நல விடுதி சமூக நீதி விடுதின்னு மாத்திட்டாங்க. கொண்டு போய் ஒரு பிசி பையனை கொண்டு போய் உள்ள வைக்குவீங்களா? அதுக்கான அரசாணை போட்டீங்களா? மாணவர்களிடையே சாதி பாகுபாடு வரக்கூடாதுன்ட்டு 3 ஹாஸ்டல் வேணாம், ஒரே ஹாஸ்டல்ல கொண்டு வந்து எல்லாரையும் வைக்கலான்னு வச்சிங்களா? கிடையாது. சரி, உள்ள இருக்கிற மாணவர்களுக்கு வசதிகள் செஞ்சு கொடுத்துக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல கூட ஒரு தகவல் உரிமை சட்டத்துல ஒருத்தர் கேட்டிருந்தாரு. சிறை கைதிகளுக்கு ஒரு நாளைக்கு 185 ரூபாய் கொடுக்குறாங்க, போலீஸ் நாய்க்கு 200 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனா மாணவர் விடுதியில தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு 33 ரூபாய் கொடுக்குறாங்க. மாசம் 1000 ரூபாய். அவங்க சிகை அலங்காரத்துக்கும் சோப்பு ஷாம்பு வாங்குறதுக்கு 100 ரூபாய், 1100 ரூபாய் கொடுக்குறாங்க. 1100 ரூபாயில ஒரு குழந்தை வளர முடியுமா? ஹாஸ்டல் பையனுக்கு உப்புமா போடுறாங்க, சிறை கைதிக்கு சிக்கன் போடுறாங்க. இதுதான் உங்க சமூக நீதியா சார்? நீங்க போக்கஸ் பண்ண வேண்டியது எதுல? ஒரு சமூகத்தை சீரழிச்சிட்டு குற்றம் பண்ணிட்டு போயிட்டு ஜெயில உட்காந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு வாரத்துல 3 நாள் கறி போடுறீங்க, 185 ரூபாய் ஒரு நாளைக்கு கொடுக்குறீங்க. ஆனா இந்த சமுதாயத்துல தலைவனா வளர்ந்து நிக்கிற குழந்தைங்களுக்கு 33 ரூபாய் கொடுக்கும். 33 ரூபாயில ஒரு மனுஷன் எத்தனை வேளை சாப்பிடும்? 3 வேளை சாப்பிட முடியுமா? நிறைய ஹாஸ்டல்கள்ல ஒரு வேளை சாப்பாடு தான் போடுறாங்க. அதுவும் குவாலிட்டியா இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க ஹாஸ்டல்ல சாப்பிட்றதே இல்லை. வீட்டுல போயிட்டு காசை வாங்கிட்டு வந்து அப்பா அம்மா கிட்ட கேட்டு வெளியில போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு வராங்க. இல்ல, சிறை கைதிகளுக்கு போறதை கூட நம்ம ஒரு பக்கம் விட்டுருவோம். ஆனா இந்த மாணவர்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்காம இவங்களுக்கே செலவழிக்காம இருக்கிறாங்க? அதுதான் சார், அதனாலதான் நானும் கேட்கிறேன். நீங்க போக்கஸ் பண்ண வேண்டியது எது? நீங்க வந்து நாங்க கல்விக் கொள்கையை மாத்திட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், படம் காட்டுறதெல்லாம் முக்கியம் இல்ல சார். உண்மையான பசங்களுக்கு என்ன தேவைன்றதை செய்யணும் இல்லையா? இப்ப கூட பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் 8வது வரைக்கும் ஆல் பாஸ்ன்ட்டு. அதுல இப்ப திறன் சொல்லி ஒரு தேர்வு நடத்தினாங்க. போன மாசம் ஒரு புத்தகம் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல. 6, 7, 8ல அடிப்படை தமிழ், அடிப்படை ஆங்கிலம், அடிப்படை கணிதம் தெரியாத மாணவர்களை வந்து இதை கற்றுக் கொடுக்கறதுக்காக திறன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ ஒரு 8வது படிக்கிற பையனுக்கு உயிரெழுத்து மெய்யெழுத்து தெரியல, நீ திறன் புத்தகத்தை வச்சு 1 மாசத்துல அந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணு அப்படின்னு டீச்சர்ஸ்க்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. 8வது வரைக்கும் அவன் உயிரெழுத்து மெய்யெழுத்தோ ஏபிசிடியோ வாய்ப்பாடோ தெரியாம இருக்கிறதுக்கு யார் காரணம்? எல்லாரும் தான் காரணம் சொல்ல முடியும். அப்போ 8வது வரைக்கும் அடிப்படை கல்வி இல்லைன்றதை அரசாங்கம் ஒத்துக்கிட்டு திறன் புத்தகம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த பையன் 9வது வந்துட்டு 9வதுலயும் தேக்கம் இல்லை, 10வதுல வந்து நீ எப்படி தனியார் எழுத முடியும்? ஆல் இண்டியா லெவல்லயும் மேற்படிப்புக்கு போக முடியும்? உயர்கல்வி நிறுவனங்கள்ல தமிழ்நாட்டு மாணவர்கள் சேர்க்கை கம்மியா இருக்கு. உயர்கல்வி இப்ப ஐஐடி, ஐஐஎம் இந்த மாதிரி இடங்களுக்குலாம் தமிழ் மாணவர்கள் எவ்வளவு பேர் போறாங்க? அதனுடைய கணக்கீடு தான் என்ன? அங்க போறவங்க வந்து போறாங்க.
தமிழ்நாட்டு மாணவர்கள் போறாங்க, தமிழ்நாட்டை அரசு சேர்ந்தவங்க பள்ளி போறாங்க. மாணவர்கள் போறதில்ல. ஓகே ஓகே. அரசு பள்ளி மாணவர்களுக்கு குறைந்தபட்சம் இப்ப பாருங்க 7.5% இடஒதுக்கீடு இருக்கு. எல்லாருமே மருத்துவத்துல 7.5% இடஒதுக்கீடுன்ற மட்டும்தான் பேசுறாங்க. அதை பத்தி தான் அவேர்னஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அதுதான் அரசியல் பண்ண முடியும். மருத்துவ விட்டு பொறியியல்ல 7.5% இடஒதுக்கீடு இருக்கு. சட்டத்துல, வேளாண் துறையில எல்லாத்துலயுமே 7.5% இடஒதுக்கீடு இருக்கு. அதுல பசங்களை ஏன் ப்ரிப்பேர் பண்ண முடியறது இல்லை நம்மால? அதுல அவங்களுக்கு கெரியர் கைட்லைன்ஸ் நம்ம என்ன கொடுக்குறோம்? நான் முதல்வன் கொண்டு வரோம். நான் முதல்வன்ல இந்த ஐஐடி போறதுக்குலாம் கொஞ்சம் சிறப்பு கவனிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இருக்குதா உண்மையிலேயே? அதுதான் சார், நிறைய ஸ்கீம் கொண்டு வராங்க சார். இப்போ திறன் கொடுத்தாங்க. 6, 7, 8 படிக்கிற மாணவர்கள் திறன் புத்தகம் கொடுத்து 1 மாசத்துல போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுன்னு போன வாரம் கொடுக்குறாங்க. இந்த வாரம் அதே டீச்சர்ஸுக்கு கலை திருவிழாக்கு எல்லா மாணவர்களும் பங்கெடுக்க வைங்க, கலை திருவிழா எல்லா ஸ்கூல்லையும் நடத்துங்க அப்படின்றாங்க. இப்போ திறன் நடத்துவாங்களா, கலை திருவிழா நடத்துவாங்களா? சரி, அடுத்து கலை திருவிழாக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகுறாங்க. உடனே முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் ஸ்கூல்ல படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் எம்இஸ்ல அப்டேட் பண்ணுன்றாங்க. இப்ப கலை திருவிழா நடத்துவாங்களா, நான் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிக்கு கொண்டு போவாங்களா? அது போயிட்டு இது போயிட்டே இருக்கும்போது மிட்டம் வந்துடும், காலாண்டு தேர்வு வந்து இல்ல. இது நடத்துறது டைம் கொடுக்கலன்றீங்களா, இல்ல உங்களுக்கு நடத்துவதற்கான ஆள்பலமே இல்லைன்றீங்களா? ஆள்பலமும் இல்ல, டைமும் இல்ல சார். ஸ்கீம் மட்டும் தான் வருது சார். நாங்க இதெல்லாம் செஞ்சோன்ட்டு ஒரு டாக்குமெண்ட் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதானே ஒழிய ஓகே என்ன டைம் வேணும் இல்லையா? ஒரு திறன்ல நீ ஆரம்பத்துல இருந்து எஜுகேஷனை குவாலிட்டியா கொடுக்கலாம். இல்ல அப்படியும் ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்துருச்சு. சில பள்ளிகள்ல யாரோ ஆசிரியர்கள் அஜாக்கிரதையா இருந்துக்கலாம், பெற்றோர்கள் அஜாக்கிரதையா இருந்திருக்கலாம். திறன் கொண்டு வரீங்க, அதை படிக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி +1 +2ல நல்லா படிக்கிற மாணவர்களுக்கும் தேங்கி இருக்கிற மாணவர்களுக்கும் தனியா பிரிச்சு அவங்களுக்கு கொடுக்கலாம். எதுவுமே பண்ணாம வெறும் ஸ்கீம் மட்டுமே கொண்டு வந்துட்டே இருந்தா இதுக்கு நடுவுல அறிவியல் மன்றத்துக்கு போனோம், வானவியல் மன்றத்துக்கு போனோம், அந்த இப்போ தமிழ் மன்றம் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு போனோம். ஒரு டீச்சர் எவ்வளவு வேலை கவனிக்கும்? இதுக்கு நடுவுல இது எல்லாம் போயிட்டே இருக்கு. இப்போ அடுத்த மாசம் பிஎல்ஓ ட்ரைனிங் போனோம், தேர்தல் அதிகாரி, அந்த வேலைக்கு டீச்சர்ஸ் ட்ரைனிங்க்கு போயிடுவாங்க. அப்போ ஒரு டீச்சர் எத்தனை பாக்குவாங்க? ஒரு அரசு பள்ளி, அது எல்லா நெருக்கடியும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் தான் கொடுக்குறாங்க. அவங்க என்ன 10 கை வச்சிட்டு இருக்காங்களா ரோபோட்டிக்கா? ஆசிரியர்களோட நெருக்கடி ஒண்ணு இருக்கு இல்லையா, மன உளைச்சல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஓய்வு வேணும்ல, அவங்களுக்கு அவங்க அப்பதான் சரியா சொல்லி கொடுக்கவும் முடியும் அவங்களால. அவங்க எத்தனை இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க? சரி ஒரு லீவ் முடிச்சது பேப்பர் கரெக்ஷனுக்கு போயிடணும், அடுத்து ஒன்னொன்னா கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. தேவையான டைம் கொடுக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். எதுக்கோ கோடிக்கணக்கில் ஒரு செலவிக்கிறதுக்கு 80 கோடின்றீங்க. நூலகம் கட்டுறதுக்கு 100 கோடி ஒதுக்குறாங்க சார். அரசு பள்ளியில டாய்லெட் கட்டுறதுக்கு 50,000 கொடுக்க மாட்டேன்றாங்க சார். இல்ல நீங்க சொல்றது சில அரசு பள்ளிகளே இல்ல, பொதுவாக அரசு பள்ளிகள்ல இதுதான் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற பெருநிறுவனங்களோ முன்னாள் மாணவர்களோ பள்ளி மேலாண்மை குழுக்களோ இன்னைக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அரசு பள்ளிகள் ரொம்ப மிக கவலைக்குரியதா போயிடும். ஆச்சரியமா இருக்கு நீங்க சொல்றத கேட்கறது. ஆமா, வெறும் வெளியில நின்று பார்க்கும்போது அரசு பள்ளி எல்லாம் நல்லதுன்னு தான் சொல்றாங்க. உள்ள வந்து பார்த்தா தானே அந்த கஷ்டம் தெரியுது. இப்ப அவங்களுக்கு இப்போ தமிழ் வழி எல்லாமே தமிழ்னு நீங்க இப்ப ஆரம்ப கல்வி முதல் பல்கலைக்கழக கல்வி வரைக்கும் தமிழ் வழியில கொடுக்கறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும்னு சொல்லி அந்த கல்விக் கொள்கையில சொல்லி இருக்கிறாங்க. இப்ப எப்படி இருக்குது, நிதர்சனமா எப்படி இருக்குது தமிழ்நாட்டுல? நிதர்சனமா இருக்கு. தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு 20% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க, அதுல எல்லாம் எந்த இதுவும் கிடையாது. ஆனா அந்த 20% இடஒதுக்கீடு மட்டுமே ஒரு மாணவனை தமிழ் படிக்க வச்சிருமா? அந்த கேள்வி இருக்கு இல்லையா? மீதி 80% இருக்கு. இங்க படிச்சு உன்னால ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுற அளவுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் குவாலிட்டியா வெளியே வராங்களான்றது முக்கியம் இல்ல. இடஒதுக்கீடுன்றது அரசு பள்ளி மாணவர்கள் இப்ப 7.5% இடஒதுக்கீடெல்லாம் எடப்பாடியார் கொண்டு வந்தது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அந்த 162 சட்ட விதியை பயன்படுத்தி மத்திய அரசை எதிர்த்து மாநில அரசோட இதுல கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி அந்த 20%ன்றது இன்னும் அதிகம் பண்ணணும். தமிழ் வழி கல்வியில படிக்கிற மாணவர்களுக்கு இதை தாண்டி என்ன செஞ்சிருக்கீங்க? அவங்க மற்ற தனித்திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் போடுறீங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க சார், ரொம்ப இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு உடற்கல்வி எத்தனை உடற்கல்வி ஆசிரியர்கள் இப்ப எங்க ஸ்கூல்லே எடுத்துக்கோங்க, 1200 மாணவர்கள் இருக்காங்க, ஒரே ஒரு உடற்கல்வி ஆசிரியர், ஒரே ஒரு பிடி மாஸ்டர், இன்னொரு டெம்பரரி பிடி மாஸ்டர் போட்டிருக்காங்க. அவர் வாரத்துக்கு 3 நாள் மட்டும்தான் வருவார். ஏன் அவர் வாரத்துக்கு ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி பிடி மாஸ்டர்ஸ் அதிகம் பண்ண மாட்டேன்றாங்க? அவங்களுடைய வேலைகள்லாம் சரியா நடந்துகிட்டு இருக்கா? அவங்க சரியா பார்க்க முடியுதா? அவங்களோட வேலை பிடி மாஸ்டர் தான். அவங்க மெயினா போக்கஸ் பண்றது முதலமைச்சர் கோப்பையில நீ விளையாடுறானோ விளையாடலையோ நீ கொண்டு போயிட்டு நிறுத்துன்னுறாங்க.
இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது, பள்ளியில இருந்து குழந்தைங்களுக்கு இத்தனைக்கும் நடுவுல குழந்தைங்களை அங்கேயும் வெளியிலயும் கூப்பிட்டு போறாங்க. 1 மணிக்கு குழந்தைய ஓட்டப்பந்தயத்துல போ, கபடி விளையாடு, வாலிபால் விளையாடுன்றான். எத்தனை அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலுக்கு செருப்பு போட்டு கபடி விளையாட முடியாது, செருப்பு போட்டு ரன்னிங்ல போட முடியாது. உச்சி வெயில அவன் வெறுங்கால எவ்வளவு தூரம் ஓடுவான்? அவன் ஓடுறதுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? அவனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சுனால அதுக்கு ஆசிரியர் தான் பொறுப்பு. ரெண்டாவது, கொண்டு போறோம்ல, ஆமா, நாங்க எங்க பள்ளியில இருந்து ஒரு 500 மாணவர்களுக்கு கொண்டு போறோம். சரி, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது இல்ல, தண்ணி கொடுக்க, வாகன வசதி, தண்ணி வசதி, உணவு வசதி ஏற்படுத்தி கொடுக்கறது இல்ல. எல்லாம் அவங்களே கொண்டு போகணும். இது என்னங்க இது கணக்கா இருக்கு? இது உண்மையிலுமே கல்வித்துறையை நினைச்சா ரொம்பவே வருத்தமா இருக்குங்க சார். இவங்க வந்து ஒரு ஆர்கனைஸ்டு மெத்தடாலஜியே எதுவுமே இல்லையா அரசு பள்ளிகளுக்குள்ள? எதுவுமே இல்லை. அதாவது ஒரு பக்கம் வந்து நான் ஆசிரியர்கள் மேலேயும் குறை சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லைன்ட்டு வந்து போராட்டம் பண்றாங்க, எங்களுக்கு சம்பள உயர்வு இல்லைன்னு போராட்டம் பண்றாங்க, டிஏடிஏ இல்லைன்னு போராட்டம் பண்றாங்க. என் மாணவனுக்கு அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுன்னு அரசாங்கத்தை எதிர்த்து என்னைக்காவது ஒரு நாள் போராட்டம் பண்ணியிருக்காங்களா? இல்ல. என் மாணவனுக்கு வந்து நிறைய ப்ரெஷர் இருக்கு, அவங்களுக்கு இவ்வளவு சுமைகளை கொடுக்காதீங்கன்னு போராட்டம் பண்ணியிருக்காங்களா? இல்ல. அப்போ ஆசிரியர்களை தான் நான் குறை சொல்லுவேன், மாணவர்களுக்கு குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சா செய்யற நிறைய பெற்றோர்கள் சார் இப்போ கொண்டு வராங்க, 1 வருஷம் 2 வருஷம் அரசு பள்ளியில படிக்க வைக்கிறாங்க, மறுபடியும் வேண்டாம்னு பிரைவேட் ஸ்கூல். இப்போ கொரோனா முடிச்சதையும் அரசு பள்ளி சேர்க்கை விகிதமும் இந்த வருஷம் இருக்கிற அரசு, நீங்க இது விட்டுருங்க, நான் கேட்கறது 6வது அங்கன்வாடியில இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் விட்டுருங்க. சரி, 6வதுல இருந்து 12வது வரைக்கும் சேர்க்கை விகிதம் எடுத்து பாருங்க. நிறைய பெற்றோர்கள் அரசு பள்ளியில இருந்து எஸ்எம்சி, போன வருஷம் எங்க ஸ்கூல்ல எஸ்எம்சி மெம்பரா இருந்தவங்க, ஒரு ஸ்கூல்ல வழி நடத்துறவங்களே அவங்களே குழந்தைங்களை வெளியில கூட்டு போயிட்டாங்க. அரசு பள்ளிகள்ல என் குழந்தைங்க படிச்சா எதிர்காலம் நாசமா போயிடும். எல்லாம் சொல்லிக்க முடியல. சொன்னா வந்து நம்ம மேல எப்ப கேஸ் போட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு. இல்ல, இப்போ அரசு பள்ளிகள் ஆங்கில வழி கல்வியும் கத்துக் கொடுக்குறாங்க, நாங்க ஆங்கிலமும் கத்துக் கொடுக்குறோம்னு சொல்லி தான் கூப்பிடுறாங்க. ஜெயலலிதா அம்மையாரை விட இவங்க ரொம்ப மும்முரமா செயல்படுத்துறதா சொல்றாங்க. ஆனா தமிழுக்கு முக்கியத்துவம் சொல்லிக்கிட்டாலும் ஆங்கில வழி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி போய்கிட்டு இருக்கு? ஆங்கில வழி கல்வி, தமிழ் வழி, நான் தான் சொல்றேன், தமிழ்ல வழி கல்வியிலேயே பசங்க திணறாங்க. தமிழ் வழி கல்வியே இங்க குளறுபடியா இருக்கு. ஆங்கிலத்துல எக்ஸ்பர்ட்ஸ் எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க? நீங்க வேணா வாங்க என் கூட, ஒரு 10 கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போவோம், தோராயமா ஆங்கில வழி கல்வியில இருக்கிற டீச்சர்ஸ் கிட்ட ஒரு 5 நிமிஷம் இங்கிலீஷ்ல பேசுவோம். எத்தனை பேர் பேசுறாங்க? டீச்சர்ஸ் நீங்க வந்து ஒரு குறைச்சி எடை போடுற மாதிரி இல்லையா? கண்டிப்பா அண்டர்எஸ்டிமேட் பண்றீங்க. அப்படி கிடையாதுங்க. டீச்சர்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியத்துல நான் கிளாஸ் எடுக்குவேன்ட்டு அவங்க படிக்கல. ஆரம்பத்துல அவங்க வந்து சப்ஜெக்ட் படிச்சிருக்காங்க. ஓகே, அவங்களும் அரசு பள்ளிகள்ல இருந்து வந்தவங்க தான். தனியார் பள்ளிகள்ல அந்த காலத்துல இல்ல. இப்ப இன்னைக்கு பெரிய கிளாஸ் எடுக்கிற எல்லா டீச்சர்ஸும் சீனியர்ஸுமே வந்து அவங்க ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு தான் ஆங்கிலம் இருக்கு. 6ல இருந்து 10 வரைக்கும் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு உண்மையாவே சொல்றேன், அவங்க சிரமப்படுறாங்க. குழந்தைங்க சரளமா ஒரு தனியார் பள்ளி ஒரு 10,000 7,000 8,000 வாங்கி கொடுக்குற டீச்சருக்கு இருக்கிற ஸ்கில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு ஆங்கிலத்துல இருக்குதா? மத்த எல்லா ஸ்கில் இருக்கு. அவங்க இது பாஸ் பண்ணிருக்காங்க, பண்றாங்க, மாணவர்களை கையாளக்கூடிய திறன் இருக்கு, எழுதுறாங்க, நிறைய தகுதிகள் எக்ஸாம் வச்சுட்டு தான் வராங்க. ஆனா ஆங்கில வழி கல்விக்குன்னு எதனா சிறப்பு பயிற்சி கொடுக்குறாங்களா? அரசாங்கம் அதை கொடுக்கறது இல்ல. எங்க கொடுக்குறாங்க? இருக்கிற சப்ஜெக்டை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து எஸ்ஐ எழுதுற மாதிரி எழுதுன்றாங்க. இன்னைக்கு எப்படிங்க ஆங்கிலத்துல 100க்கு 100 எடுக்கிற குழந்தைய கூப்பிட்டு 5 நிமிஷம் தமிழ்ல இங்கிலீஷ்ல பேச சொல்லுங்க பார்க்கலாம். பேச மாட்டாங்களா? பேச சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு சப்ஜெக்ட் தான் தெரியும், ஆங்கிலம் தெரியாது. படிச்சு பேப்பர்ல என்ன இருக்கு படிச்சு தாய்மொழியாவது பிழை இல்லாம தாய்மொழியில எழுதுறது, பேசுறது, கட்டுரைகள் வரைகிறது அதெல்லாம் பண்றாங்களா? அதெல்லாம் நீங்க இன்ஸ்டாகிராம் போய் பாத்தீங்கன்னா தாய்மொழியில எவ்வளவு அழகா அவங்க எழுதுறாங்கன்னு தெரியும். நீங்க ஒவ்வொரு போஸ்டையும் எடுத்து பாருங்க. இப்படி சொல்றீங்க நீங்க எடுத்து பாருங்க. தமிழ்ல வந்து ஆங்கிலத்துல எழுதுறதுக்கான பயிற்சி மட்டும்தான் ஓரளவு. தங்கிலீஷ்ல எழுதுறாங்க, தங்கிலீஷ் தான் எழுதுறாங்களே வழியா அவங்க தமிழ்ல எழுதுறதுல. தமிழ்ல எழுதுனாங்கன்னா 1008 இவங்களே ட்ரோல் பண்றாங்க. ஏதாவது மாணவன் தப்பா எழுதிட்டா இவங்களே உட்காந்து சோசியல் மீடியால ட்ரோல் பண்ணிட்டு. உண்மையிலுமே ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான். வேக்கண்ட் ஃபில் பண்ணல. இன்னொன்னு, அரசு பள்ளிகள்ல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா ஆசிரியர் பற்றாக்குறை. வேக்கண்ட் ஃபில் பண்ணல. இந்த ஆட்சி வந்த பிறகு எவ்வளவு ஃபில் பண்ணிருக்காங்க? எங்க ஃபில் பண்ணாங்க? இப்பதான் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. 2014க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஆசிரியர்கள் போடல. தற்காலிக ஆசிரியர் போட சொல்லியிருக்காங்க. எஸ்எம்சி மூலம் 12,500 ரூபாய், சாரி 15,000 ரூபாய் சம்பளம், 18,000 ரூபாய் சம்பளத்துல தற்காலிக ஆசிரியர்களை போட சொல்லியிருக்கிறாங்க.
ஆசிரியர்கள் எடுக்கல. அந்த தற்காலிக ஆசிரியர்களுக்கு என்னைக்கு வேலையை விட்டு தூக்குவான்னு தெரியும். இப்போ ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன். எங்கள் ஸ்கூலில் வந்து 10 பேரை எடுத்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜூன் மாதம் ஆர்டர் வந்தது. 10 வேக்கண்ட் இருக்குன்ட்டு. 10 வேக்கண்ட்டில் நாங்கள் உட்காந்து நிறைய நாம்ஸ் கொடுத்தாங்க. டெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும், இது பண்ணியிருக்கணும், எல்லாம் கொடுத்தாங்க. உட்காந்து இன்டர்வியூ பண்ணி 10 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணோம். ஒரு மாதம் சம்பளம் கூட வாங்கலை. டிப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லி ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து 5 டீச்சர்ஸை தூக்கி உள்ளே போட்டாங்க. அந்த ஸ்கூலில் இருந்து இந்த ஸ்கூலில் போட்டாங்க. எந்த தகவலும் கொடுக்காம காலையில் சுற்றறிக்கை வருது, மத்தியானம் அந்த 5 பேரை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அப்போ 5 பேரோட எதிர்காலம் என்ன ஆகிறது? அது மாதிரி எத்தனை ஸ்கூலில் நடந்திருக்கும்? தற்காலிக ஆசிரியர்கள் எந்த நம்பிக்கையில் வந்து பாடம் நடத்துவாங்க? இப்போ தற்காலிக ஆசிரியர்கள் நிறைய பேர் வந்து கிளாஸ் பேரளவில் எடுத்துட்டு போயிட்டு பிஜிடிஆர்பிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நெருக்கடி இருக்கு இல்லையா? ஒரே ஸ்கூலு, ஒரே வேலை, ஆனால் ஊதியம் 80,000 வாங்குற டீச்சர் எடுக்கிற அதே கிளாஸ்ல போயிட்டு அடுத்த சப்ஜெக்ட் 15,000 வாங்குற டெம்பரரி டீச்சர் எடுக்கிறாங்கல்ல. ஏன் சம வேலை சம ஊதியம் எங்க போயிடுச்சு? இதுதான் சமூக நீதியா? எங்க இருக்குங்க சமூக நீதி அரசு பள்ளிகள்ல? உண்மையிலுமே அரசு பள்ளிகள் மிகப்பெரிய அளவுல சீரமைப்பு உட்படுத்த வேண்டும் அப்படின்றதுதான் எங்களோட கோரிக்கை. இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு புதிய அரசு பள்ளிகள் ஏதாவது கட்டப்பட்டுச்சா இல்ல இருக்கிற அரசு பள்ளிகள் மூடப்பட்டுக்கிட்டு இருக்கு? அவங்களுடைய கருத்து அரசு பள்ளிகளை மூடிட்டாங்க. புதிய அரசு பள்ளிகள் திறந்ததா என் கண்ணுக்கு தெரியல. இருக்கிற அரசு பள்ளிகளை மூடி இருக்கிறாங்க. அடுத்து எத்தனை பள்ளிகளை மூடலான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்களே ஒழிய அரசு பள்ளிகள் வந்து எண்ணிக்கை அதிகரிச்சுதான் எந்த தகவலும் இல்லை. ஏன் எதுக்கு என்னைக்கு அதிகரிக்கலன்னு கேட்குறேன். மாணவர் சேர்க்கை அரசு பள்ளிகள் மேல பெற்றோர்களுக்கும் இந்த சொசைட்டிக்கு நம்பிக்கை வரணும் இல்லையா? அரசு பள்ளி மாணவர்களை எந்த கேள்வியும் கேட்க முடியறது இல்லை. ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு மாணவன் தப்பு பண்றான்னா காம்பவுண்டுக்குள்ள என்ன நடந்தாலும் வெளியில வரதில்லை. டீச்சர்ஸுக்கோ மேனேஜ்மெண்ட்டுக்கோ அதிகாரம் இருக்கு. பேரண்ட்ஸ் போய் கை கட்டிட்டு நிக்கிறான், 3 மணி நேரம் நிக்கிறான். ஐயா என் பையனை எப்படியாவது பண்ண தப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு நிக்கிறாங்க. ஆனா அரசு பள்ளியில ஒரு மாணவன் தப்பு பண்ணா, ஒரு போதை போட்டுட்டு வரான், போதை கலாச்சாரமா நிறைய இருக்கு. அரசு பள்ளிகள்ல போதை கலாச்சாரம் நிறைய இருக்குது. ஏன்னா என் மேல வழக்கு போட்டாலும் சரி, போதை கலாச்சாரம் அரசு பள்ளிகள்ல பெருகிட்டே வருது. இல்ல தனியார் பள்ளிகளையும் பாக்குறோமே, தனியார் பள்ளி மாணவர்கள் கூட தான் அந்த மாதிரிலாம் அட்டை இது பண்றதை பாக்குறோம். நீங்க குறிப்பிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் சொல்றீங்கன்னா அதுதான் நான் சொல்றேன். கேட்கறதுக்கு ஆட்கள் இல்ல. தனியார் பள்ளியில ஒரு மாணவன் தப்பு பண்ணான்னா ஆனா அங்கேயும் நடக்குது கண்ணுக்கு மரம். என்ன பள்ளியோட கௌரவம்ன்ற வகையில அவங்க வந்து மூடி மறைச்சிடுறாங்க. அதே மாதிரி பணம் கட்டி லட்சமா பணம் கட்டுற பேரண்ட் போயிட்டு அங்க நின்று கை கட்டி பதில் சொல்லி என் பையன் பண்ண மாட்டான்னு தப்பு செஞ்சு பேரண்ட்ஸும் ஒரு பக்கம் திருத்துறான், டீச்சர்ஸும் ஒரு பக்கம் திருத்துறான். ஆனா அரசு பள்ளியில நம்ம கேள்வியே கேட்க முடியல. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை கேள்வி கேட்டான்னா ஆசிரியர் மேல வழக்கு பதிவாகுது. ஆசிரியர் போயிட்டு பேரண்ட்ஸ் அடிக்கிறாங்க. மாணவர்கள் ஆசிரியர்களை தாக்கும் சம்பவங்கள் அதிகரிச்சே வருது. போதையில போயிட்டு போதை போட்டு போய் அடிக்கிறான். ஒரு பக்கம் சாயந்தரம் 5 மணிக்கு மேலாச்சுன்னா சமூக விரோதிங்க ஸ்கூல் உள்ளே உட்காந்து சரக்கு அடிக்கிறான்னு நிறைய ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் பண்றான். இன்னொரு பக்கம் பள்ளி நேரத்திலேயே வந்து மாணவர்கள் போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க, கூலி போடுறான், ஹன்ஸ் போடுறான், போதை போட்டு வரான்னு சொல்லிட்டு ஒரு புகார் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஆசிரியர்களுக்கு என்ன பாதுகாப்பு செஞ்சு கொடுத்துருக்கீங்க? மாணவர்களை நல்வழிப்படுத்துறதுக்கு என்ன வசதி செஞ்சு கொடுத்து? எதுவுமே இல்லை. அப்போ அடிப்படையை நம்ம சீரமைச்சாதானே ஒரு சுகாதாரமான ஒரு சமுதாயம் உருவாகும். நம்ம இங்கே கோட்டை விட்டுட்டு நம்ம இவ்வளோ பேருக்கு செஞ்சோம் அவ்வளோ பேருக்கு செஞ்சோம். இப்போ ஒன்றுங்க, நாங்களாம் ஐடிஐ படித்த காலத்தில் ஐடிஐ படிச்சுட்டா ஏதோ ஒரு வேலைக்கு போயிடலாம். இப்போ ஐடிஐ படித்தா தமிழும் இங்கிலீஷும் படித்தா பட்டப்படிப்புக்கு போகலான்ற அளவுக்கு கல்வி கொண்டு வந்துட்டீங்க. அவன் அங்கே பட்டப்படிப்பு முடிச்சுட்டு அவனுக்கு எத்தனை இப்போ மாணவர்கள் வந்து இப்போது பிஇ முடித்த மாணவர்கள் எத்தனை பேர் வந்து பெருநிறுவனங்கள்ல ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற அளவுக்கு கூட ஸ்கில் இல்லை. இன்டர்வியூ அட்டன் பண்ணி இங்கிலீஷில் பேசுறதுக்கோ ஒரு இன்டர்வியூ ஹவு டு ஃபேஸ் த இன்டர்வியூன்ற பேசிக் கூட மாணவர்களுக்கு தெரியல. அப்போ இந்த கல்வி நமக்கு எதை கற்றுக் கொடுக்குது? ஒரு டிகிரி வாங்கிட்டா போதும். இப்போ 8வது பாஸ் பண்ணுவான் கம்பல்சரி 9வது வரணும், 9வது படித்தவன் கம்பல்சரி 10வது வரணும், 10வதுல அட்மிஷன் ஆகணும். வருஷம் ஃபுல்லும் ஸ்கூலுக்கு வரலனாலும் ஆசிரியர் ஹால் டிக்கெட் கம்பல்சரி கொடுக்கணும். ஆசிரியர்கள் போய் வீடு தேடி அந்த பையனை இழுத்துட்டு வந்து எக்ஸாம் எழுத வைக்கணும். ஒருவேளை எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா அவனை மறுபடியும் தேடி பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவனை சப்ளிமெண்ட்ரி எழுத வைக்கணும். அவன் சப்ளிமெண்ட்ரி எழுதி 10வது பாஸ் பண்ணிட்டான்னா அவனை தேடி இழுத்து பிடிச்சி வந்து 11வது படிக்க வைக்கணும். அவன் 12வது ஃபுல்லும் போகலைன்னா கூட அவனை தேடி பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவனை 12வது எக்ஸாம் எழுத வைக்கணும். 12வது பாஸ் பண்ணிட்டா கொண்டு போய் கம்பல்சரி காலேஜில் சேர்த்துடணும். அவனை தகுதியாக உருவாக்குறோமா, பெயரளவில் நாங்கள் கல்வியை கொடுத்து வெளியில் அனுப்புகிறோமா?
வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? இல்ல நீங்க ஒரு பாட்டில் கொடுக்குறோம், ஒரு பாட்டில்ல தண்ணியை ஃபில் பண்ணி அனுப்புனா போதுமா, தரமான தண்ணியை கொடுத்தா சரியா இருக்குமா? நான் குடிச்சிருவேன் சார், ஏதோ ஒரு தண்ணி நீர் ஒப்பி குடிச்சுன்னா அந்த பாட்டிலும் யூஸ் இல்ல, அந்த தண்ணிக்கும் யூஸ் இல்லை. அந்த மாதிரிதான் ஆயிட்டு இருக்கு நீங்க கல்வி சூழல். இங்க எல்லாமே கட்டாயத்தின் பேர்ல. நாங்க வந்து இப்போ ஒரு விளையாட்டு போட்டிகள்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கலந்துக்கணும், நீ எம்இஸ்ல அப்டேட் பண்ணுன்றான். சரி, எம்இஸ்ல அப்டேட் பண்ணலான்னு போனா எம்இஸ் சர்வர் முடங்கிருக்கு. எல்லா பக்கமும் சிக்கல் சார். இதை சரி பண்றதுக்கு போக்கஸ் பண்ணணும். கல்வி அமைச்சர் வந்து இதுலதான் போக்கஸ் பண்ணணும். நேரத்துல போக்கஸ் பண்றாரு அவர் எங்க அரசியல்வாதியாகவும் ரசிகர் மன்ற தலைவராகவும் தான் இருக்கிறார். அவர் இங்கே பண்ணணும். ஒரு கல்வி அமைச்சருக்கு என்ன வேலையோ அதை தான் இவர் செய்யணும். ஏன் செய்ய மாட்டேன்றீங்க எனக்கு தெரிய மாட்டேன். எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்றீங்க. அதாவது நீங்க கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டீங்க. சுகாதார பிரச்சனையில இருந்து, மொழி பிரச்சனையில இருந்து, இந்த உயர்கல்விக்கு போறது எல்லாம் சொல்லிட்டீங்க. இன்னொரு கேள்வி நான் கேட்கணும்னு விரும்புறேன். அண்மை காலமா குறிப்பா சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாதி அடிப்படையிலான உணர்வு வந்து மாணவர்கள் மத்தியில மேலோங்கி இருக்குது. அந்த மாணவர்களை சக மாணவர்களை வெட்டுறான். இப்ப திருநெல்வேலியில 10வது படிக்கிற பையன் 12வது படிக்கிற பையனை வெட்டி இருக்கிறான். காரணம் என்னன்னா தன் சகோதரிகிட்ட பேசிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் அங்க அதிகமா தான் இருக்குதா உண்மையிலேயே? இல்ல இது வளர்றதுக்கு என்ன காரணம்? ஆசிரியர்கள் எதுவும் தடுக்க முடியாதா? இதை அரசு எப்படி கையாளுது? அரசு கையாளல, அரசு இதுல ஃபெயிலியர் ஆயிருக்குதுன்றது தான் நான் சொல்லுவேன். ஃபெயிலியர் ஆனா எப்படிங்க வந்து சந்திர தலைமையில கமிட்டி, ஜஸ்டிஸ் சந்திர தலைமையில கமிட்டி போட்டாங்க, அறிக்கையை நடைமுறைப்படுத்திட்டாங்களா? அறிக்கை கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? இப்ப அறிக்கை இப்போ அரசாங்கம் வந்து இப்ப எல்லாத்தையும் இதை பார்த்து சொல்லி ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கு. அரசாங்க பள்ளிகள் தான் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கு. அதாவது அரசு என்ன பண்ணிருக்குன்னா ஜாதியை ஒழிச்சிருக்காங்க, ஒழிச்சு வச்சிருக்காங்க, மறைச்சு வச்சிருக்காங்கன்றீங்க. என்னன்னா சர்டிபிகேட்ல ஜாதி பேர் எடுத்துட்டாங்க, ரெஃபர் டு கம்யூனிட்டி, அவ்வளவுதான். அதாவது ஜாதி பத்தி எந்த விவரங்களும் டிசில இருக்கக்கூடாது. விடுதியில சமூக நலன் விடுதி, அங்க ஜாதி எடுத்துட்டாங்க. காலனி அப்படிங்கிற பேரை தூக்கி இருக்கிறார் முதலமைச்சர். தூக்கி இருக்கிறாங்க, காலனின்ற பேரை தூக்கி இருக்கிறாங்க, கம்யூனிட்டி பேரை தூக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சா ஜாதி ஒழிஞ்சிருமா? இங்க ஜாதியை ஒழிக்கணுமா, ஜாதியை ஏற்றத்தாழ்வை ஒழிக்கணுமா? இதுதான் கேள்வி. நீ ஜாதியை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்றவன் ஒன்னும் இல்லைங்க. இப்போ சமீபத்துல நம்ம முன்னாள் மத்திய அமைச்சர் சொல்றாரு, தனலட்சுமி காலேஜுக்கு பர்மிஷன் வாங்கறதுக்கு ரெட்டியார் ஒரு காலேஜ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரு, கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்கன்னு கலைஞர்கிட்ட சொல்றேன். நாங்க எப்ப சொன்னாரு? இப்ப 4-5 வருஷத்துக்கு முன்னால தனலட்சுமி காலேஜ் ஆரம்பிச்சு 2010 ஆரம்பிச்சாங்க. அப்ப கூட ரெட்டியார் காலேஜ் ஆரம்பிக்கிறாரான்னு தான் ஆராசா சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? கலைஞர்கிட்ட சொல்றாரு. இதுதான் நீங்க ஜாதியை ஒழிச்சது. இப்போ ஜாதியை ஏற்றத்தாழ்வு தான் ஒழிக்கணும். ஒரு பள்ளியில இருக்கிற மாணவர்கள் கிட்ட சாதிய பாகுபாடு எந்த இடத்துல வருதுன்னா அந்த பாகுபாடை ஒழிக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய ஜாதி பேரை ஒழிச்சு வச்சுட்டா என்ன? இப்போ ஜாதி பேரெல்லாம் நீக்கிட்டோம். நாங்க பெரியார் காலத்திலேயே வந்து ஜாதி பேரை எடுத்துட்டோம். 1927லயே வந்து ராமசாமி நாயக்கர் பெரியார் ஆயிட்டாரு, ராமசாமி ஆயிட்டாரு, சவுந்தரபாண்டியனார் ஆயிட்டாரு. இன்னைக்கு ஜாதி ஒழிஞ்சிச்சா? பேர் மட்டும் தானே ஒழிச்சிருக்கோம். இல்ல நம்ம வந்து குப்புசாமி நாடாரும் அது ஓகே. பட் ஆனா இன்னைக்கு பொதுவெளியில அதை நம்ம சாதி பேர் அடையாளத்தை சொல்றது வந்து ரொம்ப அவமானங்க. நம்ம தமிழரா இருக்கிறோம் அப்படிங்கறத சொல்லணும்ன்ற ஒரு முற்போக்கு இடத்துக்கு தான் நம்ம தமிழர் வந்திருக்கோம். நம்ம ஒன்னும் பிற்போக்கா நம்ம மாறிடல. சாதி பேரை பின்னாடி போட்டுக்கிறது ஒரு பெரிய ஒரு முற்போக்கா சிந்தனை கிடையாதுதான். அதை நம்ம தாண்டி வந்துட்டோம். ஆனா பள்ளிகளுக்குள்ள மாணவர்களை பத்தி எப்படி போய் இருக்குதுன்னு கேக்குறேன். அதுதான் சார். இப்ப நானும் வந்து பெயர்கள் பின்னால சாதி போடுறதை எதிர்க்கிறேன். அதை நானும் ஒத்துக்கல. சரி, ஓகே. ஆனா நான் கேட்கறது என்னன்னா, சாதியை ஒழிக்கணுமா, சாதியை ஏற்றத்தாழ்வு ஒழிக்கணுமா? அதுதான் முக்கியம். சாதியை ஏற்றத்தாழ்வு ஒழிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இன்னைக்கு ஒரு தூய்மை பணியாளர் எடுக்கிறேன்னா இந்த சமூகத்துல இருந்து தான் எடுக்குவேன், இந்த சமூகத்துல இருக்கிறவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ்ன்றான். ஏன் மற்ற சமூகத்துல நீ எடுக்கிறது இல்லை? ஏன் போடு, ஒரு ஜீவோ போடுறல, இந்த சமூகத்தை சார்ந்தவங்கட்டு வேற ஒரு சமூகத்தை போட்டு இவங்களுக்கு தான் இந்த வேலை கொடுக்குறவான்னு கூப்பிட மாட்டாங்க. அப்போ சாதியை ஏற்றத்தாழ்வு ஒழிக்கிறதுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம்? இப்போ சொசைட்டிக்குள்ள இருக்கிற இந்த ஜாதின்ற அந்த சாதி வட்டத்தை ஒழிக்கிறதுக்கோ அவங்களுக்குள்ள நீ கீழே இருக்கிறவன் நீ மேல இருக்கிறவன். இப்போ ஒரு அரசியல்வாதி பிரச்சாரத்துக்கு போனா என்ன சொல்றான்? இன்று அருந்தியதர் வீட்டில் உணவு சாப்பிட்டார். ஏன்? அரசியல்வாதி தானே, சமூக நீதி தானே பேசுற. நரிக்குறவருக்கு வீடு வழங்கினார். ஒரு ஏழை பெண்ணுக்கு வீடு வழங்கினு சொல்லு. இருளர் காலனிக்கு அடிப்படை வசதி செய்து கொடுக்கப்பட்டது. இருளர் சமூக மக்களை முன்னேற்ற வேண்டும். அங்க இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற அடிப்படை வசதி இல்லாத மக்களுக்கு நாங்க வசதி செஞ்சு கொடுத்தேன்னு சொல்லு. அவனை ஏன் இருளராவோ அருந்ததியராவோ இன்னும் இந்த ஜாதி இந்த ஜாதின்னு நீ ஏன் பாக்குற? அரசாங்கம் தானே அதை பாக்குது, நாங்க பாக்கல. ஒரு நரிக்குறவு பெண்ணுக்கு வீடு வழங்கினோம்
நரிக்குறவ மக்களுக்கு குடியிருப்புகள் வழங்கினோம், நீங்க தானே பேப்பர்ல விளம்பரம் கொடுக்குறீங்க. இருளர் மக்களுக்கு அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்தோம், நீங்க தானே விளம்பரம் கொடுக்குறீங்க. நாங்களா கொடுத்தோம்? அருந்ததியர் வீட்டுல போயிட்டு சாப்பாடு சாப்பிட்டோம், நீங்க தானே சொல்றீங்க. நாங்களா சொல்றோம்? அப்போ அரசாங்கமே அதை செய்யும் போது அடிப்படை சாதாரண மக்கள் என்ன சொல்லுவாங்க? எப்படி சார் ஸ்கூல் பையனுடைய புத்தக பைக்குள்ள எப்படி சார் அருவா வருது? அருவா வருதுன்னா அதுதான் ஸ்கூல்ல கேட்கறதுக்கு ஆட்கள் இல்ல. ஆசிரியர் கையில இருக்கிற கோல் எனக்கு கீழே போட சொன்னாங்களோ, மனித உரிமை அப்படின்ற பேர்ல இவங்க செஞ்ச சின்ன சின்ன தப்பு இன்னைக்கு பெருசா வாழ்ந்து நிக்குது. ஆசிரியர் இப்ப நாமெல்லாம் படிச்ச காலத்துல ஆசிரியர் அடிப்பாங்க, அது பெருமையா இன்னைக்கு நினைச்சா சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு அடிச்சதால ஓரளவுக்கு பண்பட்ட தலைமுறையா இருக்கு. இப்ப இருக்கிற குழந்தைங்கள ஆசிரியர் கேட்கவே முடியல. ஆசிரியர்களை மாணவர்கள் ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க, ட்ரோல் பண்றாங்க. மாணவர்கள் கண்ணு பள்ளிக்கூடத்துக்குள்ளே பண்றான் சார். இன்ஸ்டாவுல பாருங்க சார், டீச்சர் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்திட்டே இருப்பாரு, பின்னால போயிட்டு ஆசிரியர் சட்டையை பிடிச்சி இழுக்கிறது, போர்டு கிட்ட போய் அட்டகாசம் பண்றது, டான்ஸ் ஆடுறது, அது ஒரு பெருமையா இன்ஸ்டால எடுத்து போடுறாங்க சார். திரைப்படங்களும் இன்னைக்கு அதை தானே கத்துக் கொடுக்குது. ஆசிரியர் ட்ரோல் பண்ணு, ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தி இருந்தான்னா அவனை இன்சல்ட் பண்ணு, கிளாஸ் ரூம் பாய்காட் பண்ணிட்டு வெளியில போ, இதை தானே நம்ம சொல்லி கொடுக்குறோம். இதுதான் கெத்துன்ற ஒரு மனநிலையை உருவாக்கி வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு திரைப்படம் எடுத்தாலும் டாஸ்மாக்ல போய் சரக்கடிக்காத சீன் இருந்தாவே அந்த படம் ஓடுறது இல்லைன்ற நிலைமை தானே வருது. நல்லது இருந்தாலும் கெட்டது இருந்தாலும் டாஸ்மாக் சீன் வச்சே ஆகணும். டாஸ்மாக் தான் இன்னைக்கு மனுஷனுக்கான இலைப்பாறுதல்ன்ற ஒரு நிலைமை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம சரி செய்ய வேண்டியது இங்கதான். எங்களுக்கு கேட்டா சாதிய ஒழிங்க, நாங்க வேண்டானே சொல்லல. சாதி அதை நோக்கி நம்ம நகரணும் தான். தமிழ் சமூகம் சாதிகள் அற்றுதான் இருந்தது. இடையில வந்த சாதி இடையிலேயே போகட்டும் தான் நாங்களும் சொல்றோம். ஏற்றத்தாழ்வை ஒழிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அதை தான் கேட்கணும். ஒரு சம வேலை சம ஊதியன்ற மாதிரிதான் ஒரு வகுப்பறையில படிக்கிற எல்லா மாணவர்களையும் இருக்கணும். நீ ஒரு எலெக்ஷன்ல கேண்டிடேட் நிறுத்துறதுனா கூட சாதி பார்த்து தானே சார் நிறுத்துறீங்க. நீங்க எங்க சார் ஜாதியை ஒழிச்சிங்க? பேர்ல இருந்து ஜாதியை எடுத்துட்டீங்க, அட்டண்டன்ஸ்ல இருந்து எடுத்துட்டீங்க, டிசில இருந்து எடுத்துட்டீங்க. இந்த 2026 சட்டசபை தேர்தல் வருது. பொது தொகுதியில பட்டியல நீங்க சீட்டு எத்தனை பேர் கொடுக்குவாங்க? நாம் தமிழர் விட்டுருங்க, எத்தனை கட்சிகள் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு? ஒவ்வொரு தொகுதியிலையும் எந்த சாதிக்காரன் அதிகமா இருக்கிறானோ அவங்களுக்கு தானே கொடுக்குறாங்க. சிலர் விதிவிலக்கு, அவங்க என்ன அவங்க தலைவர்களா இருப்பாங்க. அவங்கள தாண்டி எத்தனை பேரை நம்ம கொண்டு போய் கொடுத்துருக்கோம்? கட்சிகளுக்கு கூட்டணியில சீட்டு கொடுக்கறதே நீங்க கம்யூனிட்டி பார்த்து தானே கொடுக்குறீங்க. இந்த கம்யூனிட்டிக்காரனை நிறுத்தினாதான் அங்க நம்ம ஜெயிக்க முடியும். அப்ப தேர்தல் அரசியலுக்கு நீ ஜாதி பாக்குற. அவன் ஜாதி பாக்குறவன் என்ன பண்றான்? ஒரு அரசியல்ல நிக்கிறவன் தனக்கு கீழே ஒரு இளைஞர் பட்டாளத்தை உருவாக்குறான். அவனுக்கு ஜாதி உணர்வை தோன்றான். டேய் கொடியை தூக்கிட்டு நம்ம ஜாதி கொடியை தூக்கிட்டு போனாதான் கரெக்ட்ன்றான். அதை பாக்குற பள்ளி மாணவன் அம்மாடா நம்ம இந்த ஜாதி வளர்றான் எல்லாம் வாழ. நீ அங்கிருந்துதான் சரி பண்ணுங்க. நீங்க சொல்லிடுறேன் பார்க்கலாம், எனக்கு ஜாதி பார்த்து நான் நிறுத்தினதே இல்லை இது வரைக்கும். ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்க பார்ப்போம். நிறுத்த மாட்டான். கொங்கு பகுதியா இந்த ஜாதி நிக்கணும், தென் மாவட்டங்களா இந்த ஜாதி நிக்கணும், மத்திய மாவட்டங்களா இந்த ஜாதி நிக்கணும், வட மாவட்டங்களா இந்த ஜாதி, இதுதானே நிக்குது. அந்த இடத்துல இருந்து தானே நம்ம சீர் பண்ணணும். ஓகே, அப்ப இன்னும் இந்த கல்வித்துறையில இந்த தேசிய கல்விக் கொள்கையை பார்த்து பல விஷயங்கள் நம்ம காப்பி அடிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. யூனிக்கா தமிழக அரசு கொண்டு வந்த ஏதோ விஷயங்கள் நீங்க பாக்குறீங்களா? இது கொஞ்சம் யூனிக்கா இருக்குங்க அப்படிதான் இருக்குதா, இல்ல அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு தென்படலையா? ஒன்றும் பெருசா இல்லைங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, குழந்தைகளுக்காக நீங்க என்ன செய்யறீங்க? ஸ்கீம் நிறைய கொடுக்கணும். நாங்க அதை செய்வோம், இதை செய்வோம், அந்த கொண்டு வரோம், இதை கொண்டு வரோம், அதெல்லாம் விட்டுருங்க. குழந்தைங்களுக்கு நீங்க என்ன இங்க இருக்கிற ஸ்ட்ரக்சரை மாத்திருக்கிறாங்களான்னு கேக்குறீங்க? கேக்குறேன். அந்த மாதிரி மாத்தல. இன்னைக்கு கட்டின கூரை ஒரு மாசத்துல இடிஞ்சு விழுது, அவன் மேல எந்த ஆக்ஷன் எடுக்கிறது இல்ல. அரசு பள்ளிகள் எல்லாமே ஒழுகுது. அரசு பள்ளிகள் இப்போ முந்தா நாள் கூட இங்க சென்னையில திருவொற்றியூர்ல ஒரு பள்ளிக்குள்ள சாக்கடை நீர் நுழைஞ்சு பசங்க காம்பவுண்ட் மேல ஏறி போனாங்க. இந்த நிலைமையில தான் அரசு பள்ளிகள் இருக்கு. ஏன் அந்த அரசியல்வாதி குழந்தை படிக்கிற தனியார் பள்ளிக்குள்ள சாக்கடை நீர் போறதில்ல? அரசியல்வாதி வீட்டு குழந்தை படிக்கிற தனியார் பள்ளிகள்ல கூரை இடிஞ்சு விழுறதில்ல? கான்ட்ராக்டர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கப்படுறதில்ல? இங்க அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுங்க. நாங்க என்ன சொல்றோம், திரும்ப திரும்ப கல்வி சார்ந்து செயல்படுற எல்லாரோட வேண்டுகோள் என்னவா இருக்குன்னா, அடிப்படை வசதியை செஞ்சு கொடுங்க. அது இன்னும் இல்லை. இங்க அடிப்படை வசதியை, கழிவறையோ, சுத்தமான கழிவறை, சுத்தமான பள்ளி வளாகம், சுத்தமான குடிநீர், சுத்தமான காற்றோட்டமான வகுப்பறைகள் ரொம்ப முக்கியம். நிறைய ஸ்கூல்ல ஃபேன் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபேனை கொடுத்துட்டாங்கன்னா அது ரிப்பேர் ஆனாலும், உடஞ்சி விழுந்தாலும், ஃபியூஸ் பண்ணாலும், காயில் பர்ன் ஆனாலும் அதை மாத்துறதுக்கு பணம் இருக்கிறது இல்லை. மறுபடியும் அடுத்த வருஷம் எதனா ஃபண்டு வந்தா உண்டு.
அப்போ காற்றோட்டமான வகுப்பறை இல்லை. அவங்களோட பிடபிள்யூடி போட்டு கொடுத்துற ஸ்ட்ரக்சரில் தான் கட்டணும். ஒரு ஜன்னல் 2 ஜன்னல் அவ்வளோதான். அப்போது தரையில் உட்காடுறாங்க. ஸ்மார்ட் கிளாஸ்ன்னு கொண்டு வந்தாங்க. ஸ்மார்ட் கிளாஸில் கொண்டு வந்துட்டு தரையில் உட்கார ஒரு நிலைமை தான் இருக்குது. ஏன்னா அவங்க கொடுத்துக்கிற சேருக்கும் அவங்க கொடுத்துக்கிற டேபிளுக்கும் ஸ்ட்ரென்த்துக்கும் பத்துறதில்ல. இப்போ எல்லா பக்கமே எங்களுக்கு சிக்கல் இருக்குது. அடிப்படை வசதி நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு எல்லா கிளாஸுக்கும் ஏசி வசதி செஞ்சு கொடுங்க, எல்லா மாணவர்களுக்கும் ஹைடெக்கு இது கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க. சில எல்லா பள்ளிகளுக்கும் ஸ்மார்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. உண்மையிலுமே ரொம்ப நல்ல விஷயம். அதெல்லாம் குழந்தைங்க நல்லா அட்வான்ஸாக இருக்கிறாங்க. அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அடிப்படை வசதி என் குழந்தை தண்ணி குடிக்க மாட்டேங்குது. என் பிள்ளை நான் எங்கேயோ எல்லாம் பேசலைங்க. இவ்வளோ நேரம் நான் பேசுறது மொத்தம் என் குழந்தைங்கள தான். என் பொண்ணு ஸ்கூலுக்கு போனால் தண்ணி குடிக்க மாட்டா, சத்துணவு சாப்பிட மாட்டேன்றாங்க. சத்துணவு குவாலிட்டி இல்லை. சத்துணவுல மிகப்பெரிய ஊழல் நடக்குது. முட்டை கொள்முதல்ல ஊழல்னு அறப்போர் இயக்கம் ரொம்ப நாளாக பண்ணிட்டுக்கிறாங்க. ஸ்கூல் உள்ள வர முட்டைகள் 800 பசங்களுக்கு முட்டைன்னா 800 பசங்களுக்கு கொடுக்குறாங்களான்னு கேட்டால் கிடையாது. அதில் ஊழல். 800 பசங்களுக்கு சமைக்கிறாங்களா? இல்லை, அதில் ஊழல். அப்போது ஒரு குவாலிட்டியான ஃபுட்டு கிடைக்கிறது இல்லை, குவாலிட்டியான தண்ணி கிடைக்கிறது இல்லை, குவாலிட்டியான டாய்லெட் இல்லை, குவாலிட்டியான கிளாஸ் ரூம் இல்லை. எதுவுமே இல்லாமல் டீச்சர்ஸ் மேலே மொத்த சுமையும் போட்டுட்டு, பெற்றோர்கள் மேலே மொத்த சுமையும் போட்டு நீ அரசு பள்ளியில் படிச்சிரு நல்லா இருக்கும் அப்படின்னா இது அதனால தான் அவங்களும் வரமாட்டேங்கிறாங்க. மக்களும் பார்க்குறாங்க. எந்த குழந்தை இப்போ நாங்கன்னா இப்போ எங்களது மாடல் ஸ்கூல்ன்றதால ஓரளவுக்கு ஃபண்டு வருது, ஓரளவுக்கு நாங்கள் எங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க, செஞ்சிடறோம். மற்ற பள்ளிகள் கம்பேர் பண்ணுங்க, 1 வருஷம் 2 வருஷம் பார்க்குறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டாலாம் நீ இருக்க தேவையில்ல, வாங்க நம்ம கஷ்டமாக நம்ம கடன் வாங்கியாவது தனியார் பள்ளிக்கு போயிடலாம். அதுக்கு தனியார் பள்ளியில் படிக்கிறது ஒரு கெத்துன்ற மாதிரி தான் நடந்துட்டு இருக்கீங்க. ஆனால் அங்கேயாவது ஓரளவு சூழல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அவங்களுக்கு நெருக்கடி இருக்கு. பேரண்ட்ஸ் கேள்வி கேட்கறாங்க இல்லையா, என் பிள்ளைக்கு ஏன் காசு கொடுக்குறா நீ வேலை செய்யன்றான். அவங்க கூலிக்கு தான் நடத்துறாங்க. அதுக்கு தகுந்த கூலி அவன் வாங்கிக்கிறான், அதுக்கு தகுந்த ரேட் அவன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான். நீ 50,000 ஃபீஸ் கட்டணும்னா என் ஸ்கூல்ல இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். நீ அதுக்கு மேல இவ்வளவு பணம் கட்டினா உனக்கு நான் பஸ் கொடுப்பேன், அதுக்கு மேல இவ்வளவு பணம் கட்டினா இந்த கிளப்ல ஆட் பண்ணுவேன், அதுக்கு மேல இவ்வளவு பணம் கொடுத்தேன்னா இந்த டூருக்கு கூட்டு போவேன், அதுக்கு மேல இவ்வளவு பணம் கட்டினா உனக்கு இந்த வசதியை செஞ்சு கொடுப்பேன். அங்க இருக்குல்ல கிளாசிபிகேஷன் இருக்கு இல்லையா, ஒரு படிநிலை இருக்கு. அப்போ ஓரளவுக்கு எங்களை மாதிரி நடுத்தர வர்க்கம் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல சமாளிக்க முடியலன்னும் போது குழந்தைங்களை தனியார் பள்ளி கூட்டு போயிடுறாங்க. வேற வழியே இல்லை. கூலி வேலைக்கு போற ஒரு பெற்றோருங்க இப்ப தனியார் பள்ளிக்கு போற ஸ்கூலுங்களுக்கு வந்து ஃபாலோ அப் இருக்கும். சாயந்தரம் குழந்தை வந்துச்சா என்ன ஹோம் ஒர்க் இருக்கணும், புக்ல எழுதி கொடுத்துறாங்க, இந்த ஹோம் ஒர்க் பண்ணிட்டு போயே ஆகணும். ஒரு அரசு பள்ளியில ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு வர, தினமும் ஒரு வீட்டு வேலைக்கோ இல்லை ஒரு நிலத்துல விவசாயம் செய்கிற வீட்டுக்கு குழந்தை படிக்குது, அவங்களுக்கு ஒரு டீச்சர் ஹோம் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. அந்த பேரண்ட்ஸுக்கு அவ்வளோ அவேர்னஸ் இருக்காது. நம்ம குழந்தை இந்த ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணணும், இதெல்லாம் படிக்கணும், அவங்களுக்கு அவ்வளோ அவேர்னஸ் எல்லாம் இருக்காது. நம்ம கூப்பிட்டு சொன்னோம்னா அப்படியா தெரியலையாப்பா அப்படின்றாங்க. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்கணும், சுய ஒழுக்கமோ செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கற்றுக் கொடுக்கணும். அதை நம்ம கற்றுக் கொடுக்கறது இல்லை. டீச்சர்ஸுக்கான நெருக்கடி டீச்சர்ஸ் இருக்கு, குழந்தைங்களுக்கான நெருக்கடி குழந்தைங்களுக்கு, பெற்றோருக்கான நெருக்கடி இருக்கு. இது எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த முக்கோண பிரச்சனைக்கு இந்த தீர்வு கிடைக்கல. இதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். கல்வித்துறை உடனடியா செய்ய வேண்டியது இதுதான். நான் ஒரேடியா கல்வித்துறையை குறை சொல்லல, கல்வித்துறை செய்யறாங்க, ஆர்கனைஸ்டா செய்யறாங்களா? அதான் இல்ல. எப்போ என்ன செய்யணும், ஒரு ஷெட்யூலா பண்றீங்களா? இன்னைக்கு திறன் கொடுக்குறீங்க, நாளைக்கு காலையில கலை திருவிழா கொடுக்குறீங்க, நாளைக்கு முதல்வர் கோப்பை கொடுக்குறீங்க, அதுக்கு அடுத்த நாள் வானவில் மன்றம் கொடுக்குறீங்க, அடுத்த நாள் இது கொடுக்குறீங்க, அடுத்த நாள் வந்து மிட்டம் வச்சுறீங்க, அடுத்த நாள் லீவு விட்டு வீட்டுக்கு அனுப்பிடுறீங்க. இப்போ என்ன பண்ண சொல்றீங்க குழந்தைங்கள? அதே பிரைவேட் ஸ்கூல்னா ஆர்கனைஸ்டா பண்றான். அவங்க எத்தனை ஸ்கீம் கொடுத்தாலும் செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸை அனுப்புறான். எல்லாரையும் எம்இஸ்ல அப்டேட் பண்ணுன்ற நெருக்கடி கிடையாது. எல்லா குழந்தைங்களும் கலை திருவிழாக்கு போகணுன்ற நெருக்கடி இல்லை, எல்லா குழந்தைங்களும் முதல்வர் கோப்பைக்கு போகணுன்ற நெருக்கடி இல்லை, எல்லா குழந்தைங்களுக்கும் வானவில் மன்றம் போகணுன்ற நெருக்கடி இல்லை, எக்கோ கிளப்புக்கு போகணுன்றது இல்லை, ஜேஆர்சி ஒய்ஆர்சி என்எஸ்எஸ். இல்லை, நீங்க வந்து யாரெல்லாம் இந்த துறை, இப்போ ஒரு தம்பி நல்லா பாடுறாரு, ஒரு தங்க நல்லா பேசுது, ஒரு தம்பி நல்லா ஓட்டப்பந்தயம் வராரு, நீங்க தீவிர பண்ணி நீங்க அனுப்புங்க. அந்த மாதிரி பண்ண முடியாதா? அந்த மாதிரி இல்லை. இங்கதான் நமக்கு ஆர்டர் வருது, எல்லா குழந்தைங்களையும் எம்எஸ்ல அப்டேட் பண்ணி பாத்துக்கலான்றாங்களே. எங்களுக்கு கவுண்டிங் வேணுங்க, விளம்பரம். அதோ இந்த வருடம் 60 லட்சம் குழந்தைகள் கலை திருவிழாவில் பங்கேற்றார்கள். எங்களுக்கு அதுதானே முக்கியம். குழந்தை கலை திருவிழால போயிட்டு இப்ப எத்தனை ஸ்கூலுக்கு வந்து நீங்க கலை திருவிழாக்கான மெட்டீரியல் வாங்கி கொடுத்துருக்கீங்க? பேசிட்டே இருக்கிறோம்,
ஏதோ ஒரு சினிமாவில் காமிச்சிட்டாங்கன்னு உடனே பாவடிவத்தில் உட்கார வைக்கிறான். 85 பசங்க இருக்கிறாங்க, 20 பசங்க தான் டேபிள் போட்டால் உட்கார வைக்க முடியும். இப்போ சரி பாவடிவத்திலே உட்காடுறாங்க. இப்போ என் வீட்டில் நான் டிவி பார்க்குறேன், டிவி அங்கே இருக்கும், சாஞ்சிக்கிற செவரு இங்கே இருக்கு, நான் இங்கே உட்காந்து பார்க்குறேன். கிட்டத்தட்ட 2 வருஷமா எனக்கு கழுத்து வலி. இப்போ பாவடிவத்தில் உட்கார பிள்ளை டீச்சர் அங்கே இருக்கும், சைடில் தான் பார்க்கணும், ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க முடியாது. அந்த ரோல் இருக்கிறவங்க மட்டும்தான் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குவான், இங்கே இருக்கிறவங்க சைடில் தான் பார்க்கணும். அப்போ ஒரு சைடே பார்க்கும் போது தொடர்ந்து 10 வருஷம் 1ஆவதுல சேர்ற பல்ல 12ஆவது அடிக்கும் போது கழுத்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கான், அவனுக்கு நரம்பு கோளாறு தான் வந்திருக்கும். இது எந்த புத்திசாலி சொன்னான்னு தெரியல. என்ன அரசு பள்ளியோட வகுப்பறை அளவு என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் திட்டம் பண்ணணும். சினிமாவில் பார்த்தா உடனே சினிமா மாதிரியே எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருந்தா. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கோஆபரேட்டிவ்ல வந்து அந்த எல்லா குழந்தைகளுக்கும் வந்து ஒவ்வொரு வருஷமும் யூனிஃபார்ம் அளவு எடுக்குவாங்க. எல்லாருக்கும் ஆமா இலவசமா ஆடை கொடுப்பாங்க. நான் இருக்கும்போதுல இருந்து குழந்தைங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. 6-7-8க்கு ஷூ கொடுக்குறாங்க, வந்து அளவு எடுக்குவாங்க. அளவு எடுத்து ஒவ்வொரு குழந்தைக்கும் இப்போ வருண் பிரபாகரன் என் மகன் இந்த சைஸு பேண்ட், இந்த சைஸு ஷர்ட்டு, அடுத்து அருள்மொழிவர்மன் இந்த சைஸு இந்த இதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலா அளவு எடுத்து அந்த அளவு விவரங்களை எம்இஸ்ல அப்டேட் பண்றோம். அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி தான் எனக்கு யூனிஃபார்ம் மாறணும். அந்த அளவு எடுக்கிறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு ஆர்டர், வர்றது இஷ்டத்துக்கு வரும். என் மகனுக்கு இந்த வருஷம் அந்த யூனிஃபார்ம் நாங்க போடல, நான் என் தனியா துணி எடுத்து தைச்சு தான் போட்டோம். என் மகனுக்கு கொடுக்குற ஷூ கால அளவுக்கும் அவங்க கொடுத்த ஷூவுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ எதுக்காக நம்ம அளவு எடுத்து வேலை மெனக்கெட்டு ஒரு ஆளுங்களை வர வச்சு அதை எடுத்து எம்இஸ்ல அப்டேட் பண்ணி அதை ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி டீச்சர்ஸுக்கு தேவையில்லாத வேலை போல தானே இது. ஆனா அந்த மாதிரி யாருக்கும் வரது கிடையாது. எம்இஸ்ல அப்டேட் பண்ணணும், குழந்தை என்ன சாப்பிட்டான், குழந்தை எத்தனை பேர் வந்தான், என்ன பண்ணான், எல்லாத்தையும் எம்இஸ்ல அப்டேட். குழந்தை எத்தனை பேர் இப்ப விளையாட்டுல இதுக்கே ஒரு நேரம் போயிடும் போல் இருக்கு. டீச்சர்ஸ் என்னதான் பண்ணுவாங்க, ஏகப்பட்ட நெருக்கடி இருக்கு. இப்போ யூனிஃபார்ம்ன்றது தான் வந்து குழந்தைங்களுக்கு. ஏன்னா அரசு பள்ளிகளுக்கு ஏன் யூனிஃபார்ம் கொடுக்குறோம்னா, குழந்தைங்களுக்கு வந்து வசதி இல்லை. நிறைய பெற்றோர்களுக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்குற அளவுக்கு கூட வசதி இல்லைன்றதால தான் யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த யூனிஃபார்மே வந்து இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று நான் கொடுக்குறேன் நீ வாங்கி போட்டுக்கோ அப்படின்னு சொன்னா நீங்க அளவே எடுக்க தேவையில்ல. ஒரு எஸ்சி, எம், எல், எக்ஸ்எல் இந்த மாதிரி 4 பிரிவு பிரிச்சு குத்து மதிப்பா கொடுக்குறீங்க. அந்த குத்து மதிப்பா வாங்கிட்டு போங்க, என்னத்துக்கு வேலை மன கட்டு அளவு எடுக்கிறீங்க? பலவிதமான கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட மாற்றங்களை தமிழக கல்வித்துறை மேற்கொள்கிறது என்று. எங்களுக்கு அவரோட வருகனையும் கருத்து மிக்க நன்றி. நன்றி, நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.